தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் இத்தியாகலிங்கம். தாம் சக்கரவர்த்தியின் பெயரால் அவருடைய அபிப்பிராயத்தை கேட்பதாக வால்கோன்ஸ்கி சொல்லி முகத்தைச் சுழித்துக் கொண்டபோது உடனே பூயல் எழுந்து திடீரென்று பரபரப்படைந்து பேச ஆரம்பித்தார். ஒவ்வொன்றும் நாசமாக்கப்பட்டுவிட்டது. ஒவ்வொன்றும் குழப்பியடிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் என்னைவிட அதிகமாக தெரிந்தவர்களாக நினைக்கிறார்கள். இப்போது நீர் என்னிடம் கேட்கிறீர், எப்படி இவற்றையெல்லாம் செப்பனிட முடியும்? செப்பனிடுவதற்கு அங்கே ஒன்றுமில்லை. நான் எந்த கொள்கைகளைச் சொல்கிறேனோ அவைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லி தமது பலமான விரல்களால் அந்த மேஜையை தட்டினார். நமக்கு இப்போதுள்ள கஷ்டமென்ன? அசட்டுத்தனம், சிறு பிள்ளைத்தனம். தேசப் படத்திற்கு பக்கத்தில் அவர் போனார். தெரசா முகாமின் சிலாக்கியத்தை ஏதும் மாற்றிவிட முடியாது என்பதை நிரூபிப்பதற்காக அவர் வேகமாக பேச ஆரம்பித்தார். ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து ஏற்பாடு செய்திருப்பதாகவும், எதிர் பக்கவாட்டில் உண்மையாகவே வளைப்பதாய் இருந்தால் எதிரி நிச்சயமாக நாசமாவான் என்றும் சொன்னார். வாலோசிக்கு ஜெர்மன் மொழி தெரியாது. அதனால் பிரெஞ்சு மொழியில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். தமது தலைவருக்கு உதவி செய்வதற்காக வால்ஜாகன் முன்வந்தார். அவர் பிரெஞ்சு மொழியை மிக மோசமாக பேசக்கூடியவர். அவர் வாலோசிக்காக மொழி பெயர்க்க ஆரம்பித்தார். பூயலின் வேகத்தோடு அவரால் சமாளிக்க முடியவில்லை. பூயல் இதுவரை ஏற்பட்டிருக்கிறவைகளைப் பற்றி மட்டும் பேசவில்லை, என்ன ஏற்பட முடியும் என்பதை பற்றியும், தமது திட்டம் இவற்றையெல்லாம் எதிர்பார்த்து அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும், இப்போது ஏதாவது கஷ்டம் வருமானால் தமது திட்டத்தை பூரணமாக அவர்கள் நிறைவேற்றி வைக்காததே அதற்கு காரணம் என்பதை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் பேசும் போதே கேலியாக சிரித்துக் கொண்டு விளக்கிக் கொண்டிருந்தார். கடைசியாக இகழ்ச்சியோடு தாம் பேசுவதையும் நிறுத்திவிட்டார். ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு கணக்கு நிபுணர் வேறு பல வழிகளில் அதை நிரூபிக்க விரும்பாமல் திடீரென்று எப்படி தமது பேச்சை விடுவாரோ அதே மாதிரி அவருடைய செய்கையும் இருந்தது. வால்ஜாகன் அவருக்கு பதிலாக எழுந்து இன்னமும் பிரெஞ்சு மொழியில் விளக்கி அடிக்கடி பூயலை திரும்பி பார்த்து, அது அப்படித்தானே, மேன்மை தங்கியவரே என்று கேட்டுக்கொண்டிருந்தார். சண்டையில் மிகுந்த பரபரப்படைபவன் எப்படி தன்னுடைய ஆட்சியைச் சேர்ந்தவர்களையே அடிப்பானோ அதே மாதிரி பூயலும் நம்முடைய சீடரான வால்ஜாகனை பார்த்து கோபமாக கூச்சலிட்டார். நல்லது, அப்படித்தான். அதை விளக்குவதற்கு இன்னும் என்ன இருக்கிறது? வாலோசியும் மிச்சாடும் ஏக காலத்தில் வால்ஜாகனை எதிர்த்து பிரெஞ்சு மொழியில் பேச ஆரம்பித்தார்கள். பூயலை பார்த்து ஆரம்பில் ஜெர்மன் மொழியில் பேசினார். வால்கோன்ஸ்கிக்கு ருஷ்ய மொழியில் தால் என்பவர் விளக்கிக் கூறினார். இளவரசர் ஆண்ட்ரூ மிளனமாக இவற்றையெல்லாம் கேட்டு கவனித்துக் கொண்டிருந்தார். பூயல் கோபமாகவும் உறுதியுடனும் அசட்டுத்தனமான சுய நம்பிக்கையுடனும் இருந்த போதிலும் அவர் மீது மற்றவர்களை விட இளவரசர் ஆண்ட்ரூவே அதிகமாக அனுதாபம் கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்களில் பூயல் ஒருவர்தான் தமக்காக எதுவும் வேண்டுமென்று விரும்பாதவர். அதோடு யார் மீதும் எவ்வித துவேஷத்தையும் அவர் கொண்டிருக்கவில்லை. பல வருஷ உழைப்பினால் ஒரு இராணுவ தத்துவத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டுமென்றே அவர் விரும்பினார். அவர் கேலி செய்து வந்தார், மனக்கசப்பு அடையும்படி இகழ்ச்சி செய்தும் வந்தார். என்றாலும் ஒரு கொள்கைக்காக அளவற்ற பக்தியை காட்டியபடியால் அவர் எல்லாரிடமும் மரியாதை பெற்றார். இதோடு பூயலை தவிர மற்றபடி பேசியவர்கள் எல்லாரும் ஒரு பொதுவான குணத்தை கொண்டிருந்தார்கள். 1805ஆம் வருஷம் நடந்த யுத்த கவுன்சிலில் இந்த பொதுவான குணம் காணப்படவில்லை. அதாவது நெப்போலியனுடைய மேதையைக் கண்டு இப்போது ஒரு பீதி ஏற்பட்டிருந்தது. இதை அவர்கள் மறைத்த போதிலும் ஒவ்வொருவருடைய பேச்சிலும் இது நன்றாக தெரிந்தது. ஒவ்வொரு விஷயமும் நெப்போலியனுக்கு சாத்தியமென்றும் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் நெப்போலியன் தாக்கக்கூடும் என்றும் அவர்கள் சொல்லி ஒவ்வொருவருடைய திட்டத்தையும் தகர்ப்பதற்காக அவருடைய பயங்கரமான பெயரை உபயோகித்துக் கொண்டும் இருந்தார்கள். எதிர்க்கிற ஒவ்வொருவரையும் நெப்போலியனைப் போலவே காட்டு மிராண்டிகள் என்று பூயல் மட்டும் நினைத்து வந்தார். ஆனால் இந்த மரியாதை உணர்ச்சியோடு இளவரசர் ஆண்ட்ரூவிடம் பூயல் ஒரு இரக்கத்தையும் தோற்றுவித்தார். ராஜ சபையைச் சேர்ந்தவர்கள் அவரிடம் பேசிய தொனியில் இருந்தும் சக்கரவர்த்தியிடம் வாலோசி பேசியதில் இருந்தும் பூயலின் பேச்சுக்களில் காணப்பட்ட ஒரு விதமான துணிவில் இருந்தும் ஒரு விஷயம் பூயல் உட்பட எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. அதாவது பூயலின் வீழ்ச்சி வெகு சமீபத்தில் இருக்கிறது என்பதேயாகும். தம்முடைய சுய நம்பிக்கையோடு ஒரு கரகரப்பான ஜெர்மன் கேலியோடு அவர் பேசி வந்த போதிலும் அவருடைய கன்ன பொட்டுக்கு மேலாக பின்பக்கமாக சீவி விடப்பட்டிருந்த ரோமங்கள்
குடுமிகள் போல நீண்டிருந்த அவரை பார்த்தால் பரிதாபமாய் இருந்தது. கோபத்தினாலும் இகழ்ச்சியினாலும் அவர் இந்த விஷயத்தை மறைத்து வைத்திருந்த போதிலும் அவர் அதைரியத்தோடு இருப்பதாகவே காணப்பட்டார். அதாவது தம்முடைய இராணுவ தத்துவம் சரியானதென்பதை ஒரு பெரிய சோதனையின் மூலம் உலகத்திற்கெல்லாம் அதன் சிலாக்கியத்தை நிரூபிப்பதற்காக இருந்த அந்த ஒரே சந்தர்ப்பம் தமது கையை விட்டு நழுவிப் போகிறதென்பதை அவர் உணர்ந்தார். வாத பிரதிவாதங்கள் நீண்ட நேரமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. நேரமாக ஆக அந்த வாதங்களும் அதிக உஷ்ணமானதாக வளர்ந்து கொண்டு போயின. கடைசியில் தனிப்பட்டவர்களை தாக்குவதும் கூச்சல் போடுவதும் தோன்றியபடியால் அங்கே சொல்லப்பட்டவைகளில் இருந்து ஒரு பொதுவான முடிவிற்கு வர சாத்தியமில்லாமல் இருந்தது. இந்த பல மொழி பேச்சுக்களையும் யூகங்களையும் மறுப்புகளையும் திட்டங்களையும் கூச்சல்களையும் கேட்ட இளவரசர் ஆண்ட்ரூ மலைத்து போனார். யுத்த சாஸ்திரம் என்பது ஒன்றும் இல்லை என்றும் அது இருக்க முடியாதென்றும், ஆகவே ஒரு இராணுவ மேதை என்பது ஒன்று இருக்க முடியாத விஷயம் என்றும் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு வெகுகாலமாக, முக்கியமாக அவர் யுத்த களங்களில் இருந்தபோது தோன்றியது. அந்த நினைப்பு இப்போது வெளிப்படையான உண்மை என்று அவருக்கு தோன்றியது. நிலைமைகளும் சந்தர்ப்பங்களும் தெரியாமல் இருக்கும் போதும், அவைகளை வரையறுத்து கூற முடியாமல் இருக்கும் போதும், முக்கியமாக போரிடும் துருப்புகளின் பலத்தை அறிய முடியாமல் இருக்கும் போதும், அந்த விஷயத்தை பற்றி தத்துவமோ சாஸ்திரமோ என்ன இருக்க முடியும்? நமது துருப்புகளோ அல்லது எதிரியின் துருப்புகளோ இன்னும் ஒரு நாளில் என்ன நிலைமையில் இருக்க முடியும் என்பதை ஒருவரும் இதற்கு முன்னதாக அறிந்ததும் இல்லை, இனி அறியப்போவதும் இல்லை. இந்த படைப்பிரிவிலோ அல்லது அந்த படைப்பிரிவிலோ என்ன பலம் இருக்கிறது என்பதை ஒருவராலும் யூகிக்க முடியாது. சில வேளைகளில் யுத்த முனைகளில் நாம் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என்று கூச்சலிட்டு ஓட ஆரம்பிப்பதற்கு ஒரு கோழை இல்லாமல் இருந்தால், ஆனால் கோஷம் போடக்கூடிய ஒரு தைரியமான உல்லாசமான வாலிபன் போர் முனையில் இருந்தால், 5000 துருப்புகள் கொண்ட ஒரு படைப்பிரிவு 30,000 துருப்புகளுக்குள்ள பலத்தை பெற முடியும். ஷார்ன்கிராபன் என்ற இடத்தில் அம்மாதிரி வீரச் செயல் நடந்தது. ஆனால் ஆஸ்தர்லிட் என்ற இடத்திலோ முதலில் சொல்லியதைப் போல 8000 பேருக்கு எதிராக 50,000 பேர் இருந்தும் அவர்கள் பயந்து ஓடினார்கள். காரிய சாத்தியமான எல்லா காரியங்களிலும் இருப்பதைப் போலவே இதையும் வரையறுத்து கூற முடியாத விஷயத்தில், ஒவ்வொன்றும் எண்ணற்ற நிலைமையை பொறுத்திருக்கிற காரியத்தில், அதனுடைய முக்கியத்துவம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வருவதை பொறுத்திருக்கும் போது, அந்த நேரம் எப்பொழுது வரும் என்பதை ஒருவரும் அறியாமல் இருக்கும்போது, இவற்றிற்கெல்லாம் யுத்த சாஸ்திரம் என்பது எப்படி ஆக்க முடியும்? நமது இராணுவத்தை பாதியாக துண்டித்து விட்டதாக ஆர்ம்பெல் சொல்லுகிறார். இரு நெருப்புகளுக்கு மத்தியில் பிரெஞ்சு இராணுவத்தை நாம் வைத்துவிட்டதாக பாலூசி சொல்லுகிறார். தெரிசா முகாமுக்கு பின்னால் நதி இருப்பதால் அது உபயோகமற்றதாகிவிட்டது என்று மிச்சார்ட் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு ஏற்பட்டுள்ள பலமெல்லாம் அதுதான் என்று பூயல் சொல்லுகிறார். தால் என்பவர் ஒரு திட்டத்தை பிரேரிக்கிறார். ஆர்ம்பெல் என்பவர் மற்றொரு திட்டத்தை பிரேரிக்கிறார். அவையெல்லாம் நல்லவையாகவும் இருக்கின்றன, கெட்டவையாகவும் இருக்கின்றன. ஏனெனில் ஒரு யோசனையின் அனுகூலங்களை சோதனை நேரும்போதுதான் காண முடியும். அவர்கள் எல்லாரும் ஒரு இராணுவ மேதையை பற்றி ஏன் பேசுகிறார்கள்? சரியான நேரத்தில் உணவை கொண்டுவர வேண்டும் என்று உத்தரவு கொடுப்பதனாலும், வலது பக்கம் யார் போக வேண்டும், இடது பக்கம் யார் போக வேண்டும் என்று சொல்லுவதானாலும் ஒருவனை மேதை என்று சொல்ல முடியுமா? இராணுவ தலைவர்களிடம் படாடோபமும் அதிகாரமும் இருக்கிறபடியால் இச்சகம் பாடுகிற கூட்டம் அந்த அதிகார பீடத்தை முகஸ்துதி செய்து அதனிடம் இல்லாத மேதைகளை இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும். இதற்கு மாறாக எனக்கு தெரிந்த சிறந்த ஜெனரல்கள் எல்லாரும் ஒன்று முட்டாள்களாகவோ அல்லது பராக்கு புத்தி உள்ளவர்களாகவோ இருக்கிறார்கள். வாக்ரேஷன் மிகச் சிறந்தவர் என்று நெப்போலியனை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்புறம் அந்த போனபார்ட்டை பற்றி என்ன? அவருடைய குறுகிய சுய திருப்தியுள்ள முகத்தை ஆஸ்தர்லிட் யுத்த களத்தில் நான் பார்த்தது எனக்கு நினைவு இருக்கிறது. ஒரு சிறந்த இராணுவ கமாண்டருக்கு விசேஷ யோக்கியதைகள் எதுவும் அவசியமில்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு மாறாக அவரிடம் மனித குணங்களில் உயர்வானவைகளாகவும் சிறந்தவைகளாகவுமான காதல், கவிகள், கனிவு, தத்துவ விசாரணை ஆகியவை இல்லாமலும் இருக்க வேண்டும். அவருடைய அறிவு சுருக்கமாய் இருக்க வேண்டும். தாம் செய்வது மிகவும் முக்கியமானது என்று உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அவருக்கு போதுமான பொறுமை இருக்காது. அப்பொழுதுதான் அவர் ஒரு வீரமுள்ள தலைவராக இருக்க முடியும். அவர் மனித குணம் படைத்தவராகவும் அன்புள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் எது நியாயம் எது அநியாயம் என்பதை பற்றி சிந்திக்காதவராகவும் அவர் இருக்க வேண்டும். அவர்களிடம் அதிகாரம் இருந்தபடியால் வெகு காலத்திற்கு முன்பாகவே அவர்களுடைய மேதை
என்ற தத்துவத்தை அவர்களுக்காக உற்பத்தி செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு இராணுவ நடவடிக்கையில் வெற்றி என்பது அவர்களை பொறுத்து நிற்கவில்லை. சிப்பாய்களில் நாம் தோற்றுவிட்டோம் என்றோ ஜே என்றோ கோஷம் இடுகிறார்களே, அவர்களை பொறுத்துத்தான் நிற்கிறது. சிப்பாய் பதவிகளில் இருப்பவர்கள் மட்டும்தான் தாங்கள் உபயோகமாய் இருக்க முடியும் என்ற உறுதியோடு சேவை செய்ய முடியும். பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்த போது இளவரசர் ஆண்ட்ரூ இந்த விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். வாலூசி அவரை அழைத்த போதுதான் அவர் தம் உணர்வு பெற்றார். அங்கிருந்த ஒவ்வொருவரும் புறப்பட்டு போய்க் கொண்டிருந்தார்கள். மறுநாள் நடந்த படை அணிவகுப்பின் போது இளவரசர் ஆண்ட்ரூவை அவர் எங்கே சேவை செய்ய விரும்புகிறார் என்று சக்கரவர்த்தி கேட்டார். இராணுவத்தில் சேவை செய்ய வேண்டும் என்று அவர் அனுமதி கோரினார். 9.12 சக்கரவர்த்தியின் பரிவாரத்தில் சேவை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்காதபடியால் ராஜசபை வட்டாரத்தில் அவருக்கிருந்த செல்வாக்கை அவர் இனி எப்பொழுதும் இழந்துவிட்டார். படையெடுப்பு ஆரம்பமாவதற்கு முன்பாக ராஸ்தோவுக்கு அவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் நட்டாஷாவின் அசுக்கிய தையம் இளவரசர் ஆண்ட்ரூவுடன் விட்டதையும் குறிப்பிட்டு இருந்தார்கள். அதோடு இராணுவ சேவையில் இருந்து விலகி வீடு திரும்பும்படி நிக்கலஸ் ராஸ்தோவை கேட்டிருந்தார்கள். இந்த கடிதம் கிடைத்ததும் இராணுவ சேவையில் இருந்து விலகவோ அல்லது ரஜா எடுக்கவோ நிக்கலஸ் எவ்வித முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் தமது பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதினார். அதில் நட்டாஷாவின் அசுக்கியத்தைக் கண்டும் அவளுடைய நிச்சயதார்த்தம் முறிந்து போனதைக் கண்டும் வருத்தம் தெரிவித்து தம்மால் முடிந்தவரையில் பெற்றோர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சிப்பதாக எழுதியிருந்தார். சோனியாவுக்கு தனியாக கடிதம் எழுதினார். ஏற்பட்டிருந்த நிச்சயதார்த்தத்தை நட்டாஷா அவரை மறுத்துவிட்டதாக காரணம் காட்டியிருந்தார். அவள் முறித்து, என்னுடைய உள்ளத்தால் காதலிக்கப்பட்ட என் சிநேகிதியே, நான் வீடு திரும்புவதற்கு என்னுடைய குரவம் ஒன்றுதான் தடுத்து நிற்கிறது. இச்சமயத்தில் படையெடுப்பு ஆரம்பமாக போகும் சமயத்தில் நான் இதைவிட்டு வீடு திரும்பினால் என்னுடைய தோழர்களின் கண்களில் குரவம் அற்றவனாக கருதப்படுவேன். அதோடு என்னுடைய உள்ளத்திலும் நான் என்னுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக என்னுடைய தாய் நாட்டின் மீது காட்ட வேண்டிய அன்பையும் கடமையையும் செய்யாமல் போனால் எனக்கு குரவக் குறைவாகவே தோன்றும். ஆனால் இதுதான் நமது கடைசி பிரிவாய் இருக்கும். யுத்தம் முடிந்தவுடனேயே அப்பொழுது நான் உயிரோடு இருந்து. மறுநாள் நடந்த படை அணிவகுப்பின் போது இளவரசர் ஆண்ட்ரூவை அவர் எங்கே சேவை செய்ய விரும்புகிறார் என்று சக்கரவர்த்தி கேட்டார். இராணுவத்தில் சேவை செய்ய வேண்டும் என்று அவர் அனுமதி கோரினார். சக்கரவர்த்தியின் பரிவாரத்தில் சேவை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்காதபடியால் ராஜசபை வட்டாரத்தில் அவருக்கிருந்த செல்வாக்கை அவர் இனி எப்பொழுதும் இழந்துவிட்டார். 9.12 படையெடுப்பு ஆரம்பமாவதற்கு முன்பாக ராஸ்தோவுக்கு அவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் நட்டாஷாவின் அசுக்கிய தையம் இளவரசர் ஆண்ட்ரூவுடன் விட்டதையும் குறிப்பிட்டு இருந்தார்கள். அதோடு இராணுவ சேவையில் இருந்து விலகி வீடு திரும்பும்படி நிக்கலஸ் ராஸ்தோவை கேட்டிருந்தார்கள். இந்த கடிதம் கிடைத்ததும் இராணுவ சேவையில் இருந்து விலகவோ அல்லது ரஜா எடுக்கவோ நிக்கலஸ் எவ்வித முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் தமது பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதினார். அதில் நட்டாஷாவின் அசுக்கியத்தைக் கண்டும் அவளுடைய நிச்சயதார்த்தம் முறிந்து போனதைக் கண்டும் வருத்தம் தெரிவித்து தம்மால் முடிந்தவரையில் பெற்றோர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சிப்பதாக எழுதியிருந்தார். சோனியாவுக்கு தனியாக கடிதம் எழுதினார். ஏற்பட்டிருந்த நிச்சயதார்த்தத்தை நட்டாஷா அவரை மறுத்துவிட்டதாக காரணம் காட்டியிருந்தார். அவள் முறித்து, என்னுடைய உள்ளத்தால் காதலிக்கப்பட்ட என் சிநேகிதியே, நான் வீடு திரும்புவதற்கு என்னுடைய குரவம் ஒன்றுதான் தடுத்து நிற்கிறது. இச்சமயத்தில் படையெடுப்பு ஆரம்பமாக போகும் சமயத்தில் நான் இதைவிட்டு வீடு திரும்பினால் என்னுடைய தோழர்களின் கண்களில் குரவம் அற்றவனாக கருதப்படுவேன். அதோடு என்னுடைய உள்ளத்திலும் நான் என்னுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக என்னுடைய தாய் நாட்டின் மீது காட்ட வேண்டிய அன்பையும் கடமையையும் செய்யாமல் போனால் எனக்கு குரவக் குறைவாகவே தோன்றும். ஆனால் இதுதான் நமது கடைசி பிரிவாய் இருக்கும். யுத்தம் முடிந்தவுடனேயே அப்பொழுது நான் உயிரோடு இருந்து உன்னால் இன்னமும் காதலிக்கப்படுவதாய் இருந்தால் மற்றவைகளை எல்லாம் நான் வீசி எறிந்துவிட்டு என்னுடைய ஆர்வம் மிகுந்த மார்பில் இனி எப்பொழுதுமே உன்னை அணைத்து வைத்துக் கொள்ள உன்னிடம் பறந்து ஓடி வருவேன். இதை நம்பு என்று சோனியாவுக்கு அவர் எழுதினார். அந்த படையெடுப்பு காரணம் ஒன்றுதான் அவர் தமது வாக்குறுதிப்படி வீட்டிற்கு திரும்பி வந்து சோனியாவை திருமணம் செய்ய முடியாமல் உண்மையில் தடுத்து நின்றது. ஆப்ராட்னோவில் வேட்டை ஆடிய மழை காலமும் கிறிஸ்தமஸ் ரஜா நாட்களும் சோனியாவின் காதலும் கொண்ட குளிர்காலமும் அவருடைய மனக்கண் முன்பாக தோன்றி நின்றன.
அந்த காட்சிகள் அமைதியான கிராமாந்தர இன்பங்களையும் சாந்தியையும் அவர் இதற்கு முன்பாக அறிந்திராத விதத்தில் அனுபவித்ததை திறந்து காட்டின. அந்த எண்ணங்கள் அவரை இப்பொழுது மயக்கின. ஒரு சிலாக்கியமான மனைவி, குழந்தைகள், ஒரு நல்ல வேட்டை நாய்க்கூட்டம், வேகமாய் ஓடக்கூடிய ஒரு டஜன் பார்ஜாய் நாய்கள், விவசாயம், அக்கம் பக்கத்தார்கள், ஊராரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உத்தியோகம் என்று அவர் நினைத்தார். ஆனால் இப்பொழுது படையெடுப்பு ஆரம்பமாய்க் கொண்டு இருக்கிறது. அவர் தமது பட்டாளத்தோடு தங்கி இருந்தாக வேண்டும். அந்த விஷயம் அம்மாதிரி இருப்பதால் அவருக்குள்ள சுபாவப்படி அந்த பட்டாளத்தில் அவர் நடத்தி வரும் வாழ்க்கையில் திருத்திக் கொண்டு அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறவும் நிக்கலஸ் ராஸ்டோவால் சாத்தியமாயிருந்தது. தமது ரஜாவில் இருந்து நிக்கலஸ் திரும்பியதும் தமது தோழர்களால் மகிழ்ச்சியோடு வரவேற்கப்பட்ட பின்பு பட்டாளத்திற்கு வேண்டிய குதிரைகளை வாங்கி வரும் வேலையை அவருக்கு கொடுத்தார்கள். உக்ரேன் பிரதேசத்தில் இருந்து மிக சிலாக்கியமான குதிரைகளை அவர் வாங்கி வந்தார். அவர் வாங்கிய குதிரைகளைக் கண்டு அவருக்கே திருப்தி ஏற்பட்டதோடு அவரை அவருடைய கமாண்டர்களும் பாராட்டினார்கள். அவர் அந்த வேலையாக சென்றிருந்தபோது அவரை கேப்டன் பதவிக்கு உயர்த்தினார்கள். அந்த பட்டாளத்தை யுத்த முஸ்திபர் செய்தபோது அதன் எண்ணிக்கையையும் உயர்த்தினார்கள். அவர் முன்னால் இருந்த படைப்பிரிவிலேயே இப்பொழுது அவர் சேர்க்கப்பட்டார். படையெடுப்பு ஆரம்பமாயிற்று. சம்பளம் இரட்டிப்பாக்கப்பட்டது. போலந்துக்குள் பட்டாளம் போயிற்று. புதிய அதிகாரிகளும் வீரர்களும் குதிரைகளும் வந்து சேர்ந்து கொண்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு யுத்தம் ஆரம்பமாகும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொருவரும் களிப்பும் பரபரப்பும் அடைந்திருந்தார்கள். பட்டாளத்தில் தமக்கு உண்டான சலுகையான அந்தஸ்தை ராஸ்டோவ் உணர்ந்து இராணுவ சேவையின் சிரத்தைகளிலும் மகிழ்ச்சிகளிலும் தம்மை பூரணமாக ஈடுபடுத்திக் கொண்டார். என்றாலும் அந்த சேவையை விட்டு சீக்கிரமாகவோ கொஞ்சம் காலம் தள்ளியோ தாம் விலக வேண்டியிருக்கும் என்பதையும் அவர் அறிவார். பற்பல சிக்கலான ராஜாங்க, ராஜ்ஜிய, யுத்த தந்திர காரணங்களுக்காக வில்னாவில் இருந்து படைகள் பின்வாங்க வேண்டியதாயிருந்தது. பின்வாங்கும் ஒவ்வொரு அடியின் போதும் தலைமை காரியாலயத்தில் சிக்கலான பலவகை சிரத்தைகளும் வாதங்களும் கோபதாபங்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்தன. பாவ்லாவ்கிராட் குதிரை படையை பொறுத்தவரையில் வசந்த காலத்தில் உள்ள இந்த சிறந்த நாட்களில் போதுமான உணவுப் பொருள்களுடன் பின்வாங்குவது என்பது மிகுந்த எளிதான, மனதிற்கு பிடித்தமான வேலையாயிருந்தது. தலைமை காரியாலயத்தில்தான் சோர்வும் அமைதி குறைவும் சூழ்ச்சிகளும் இருந்தன. இராணுவத்தை பொறுத்தவரையில் தாங்கள் எங்கே போகிறார்கள், ஏன் போகிறார்கள் என்பதை பற்றி கேட்டுக்கொள்ளுவதே இல்லை. பின்வாங்குவதற்காக அவர்கள் வருத்தப்படுகிறதாய் இருந்தால் அவையெல்லாம் சில காரணங்களுக்காகவே இருக்கும். அதாவது தங்களுக்கு பழகிப்போன வீடுகளில் இருந்து போக வேண்டி இருக்கிறதே என்றோ, அல்லது யாரோ அழகிய வாலிப போலந்து சீமாட்டியை விட்டு பிரிய வேண்டி இருக்கிறதே என்றோ வருத்தப்படுவதாய் இருக்கலாம். நிலைமை மோசமாய் இருக்கிறது என்ற எண்ணம் யாருடைய மண்டையிலாவது தோன்றினால் உடனே அவன் ஒரு நல்ல சிப்பாய்க்கு பொருத்தமாய் இருக்கக்கூடிய விதமாக மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்வான். பொதுவான இராணுவ விவகாரங்களை பற்றி சிந்தனை செய்யாமல் தனக்கு முன்னால் உடனே செய்ய வேண்டியதாய் இருக்கும் காரியத்தை பற்றி மட்டும் சிந்தனை செய்வான். முதலில் ஆனந்தமாக வில்னாவுக்கு முன்பாக முகாம் போட்டார்கள். போலந்து மிராசுதார்களுடன் நட்புரிமை கொள்ளுவது, அணிவகுப்புகளுக்காக தயார் செய்வது, சக்கரவர்த்தியும் மற்றபடி உயர்தர கமாண்டர்களும் அணிவகுப்புகளை பார்வையிடுவது முதலியவைகளைச் செய்து வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஸ்வென்சியானிக்கு பின்வாங்க வேண்டும் என்று உத்தரவு வந்தது. தங்களோடு எடுத்துக் கொண்டு போக முடியாத உணவு சாமான்களை நாசமாக்கிவிடும்படி அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. ஸ்வென்சியானி என்ற இடம் குதிரை படை வீரர்களுக்கு குடிகார முகாம் என்ற பெயரில் ஞாபகத்தில் இருந்தது. அந்த முழு இராணுவமுமே அந்த பெயரை சூட்டியிருந்தார்கள். உணவுப் பொருள்களை சேகரித்து வரும்படி கொடுக்கப்பட்ட உத்தரவை தங்களுக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக் கொண்டு போலந்துக்காரர்களிடம் இருந்த குதிரைகளையும் வண்டிகளையும் கம்பளங்களையும் சிப்பாய்கள் அபகரித்து கொண்டார்கள் என்று ஏராளமான புகார்கள் வந்தன. ஸ்வென்சியானியை ராஸ்டோவ் ஞாபகத்தில் வைத்திருந்தார். ஏனெனில் அவர்கள் அங்கு வந்து சேர்ந்த முதல் நாளன்று அவருடைய சார்ஜன்ட் மேஜரை மாற்றினார். தவிர அவருடைய படைப்பிரிவைச் சேர்ந்த அவருக்கு அறிமுகம் இல்லாத வீரர்கள் எல்லாரும் 5 பீப்பாய்கள் நிறைய பழைய பீயர் பானத்தை அபகரித்து பெரிய குடிகாரர்களாய் விளங்கினார்கள். அவர்களை அவரால் சமாளிக்க முடியவில்லை. ஸ்வென்சியானில் இருந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் பின்வாங்கி தெரிசாவுக்கு வந்தார்கள். பின்னால் தெரிசாவில் இருந்தும் பின்வாங்கி ருஷ்யாவின் எல்லையை நெருங்கினார்கள். ஜூலை மாதம் 13ஆம் தேதியன்று எதிரியோடு நடந்த ஒரு கடுமையான யுத்தத்தில் பாவ்லாவ்கிராடுகள் முதல் தடவையாக கலந்து கொண்டார்கள்.
அந்தச் சண்டைக்கு முதல் நாளாகிய ஜூலை 12ஆம் தேதியன்று பலமான புயலோடு மழையும் ஆலங்கட்டி மழையும் பெய்தன. பொதுவாக 1812ஆம் வருஷத்திய வசந்த காலம் அதன் புயல்களுக்கு பிரசித்தி பெற்றதாய் இருந்தது. ரைட் தானிய வயலில் 2 பாவ்லாவ்கிராட் படைப்பிரிவுகள் தங்கியிருந்தன. அந்த ரைட் தானிய கதிர்கள் விளைந்திருந்த போதிலும் அவையெல்லாம் மாடுகளாலும் குதிரைகளாலும் பூராவாக சமட்டி அடிக்கப்பட்டன. சோனாமாரியாக மழை பொழிந்து கொண்டிருந்தது. ராஸ்தோவும் அவருடைய அபிமான அதிகாரியான இலைனும் அவசர கோலத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த ஒரு குடிசையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய பட்டாளத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி தமது கன்னங்கள் வரை மீசையை நீளமாக வளர்த்து விட்டு கொண்டிருந்தவர் கமாண்டரின் காரியாலயத்திற்கு போய்விட்டு திரும்பி வரும்போது மழையில் அகப்பட்டு கொண்டபடியால் ராஸ்தோவின் குடிசைக்குள் நுழைத்தார். நான் காரியாலயத்தில் இருந்து வருகிறேன், கோமகனே. ராயேவ்ஸ்கியின் தீரத்தைப் பற்றி நீர் கேள்விப்பட்டதா? அந்த அதிகாரி சாலுடானாவ் என்ற இடத்தில் நடந்த சண்டையைப் பற்றிய விவரங்களை காரியாலயத்தில் தாம் கேள்விப்பட்ட முறையில் எடுத்துச் சொன்னார். ராஸ்தோவ் தமது சுங்கானை பிடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய முதுகில் தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தபடியால் தமது தலையை திருப்பி அவர் கூறுவதை கவனமில்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். இலைன் அவரை நெருங்கி இருந்தபடியால் இடையிடையே அவரை நோக்கிக் கொண்டும் இருந்தார். இந்த அதிகாரி 16 வயதான ஒரு சிறுவர். சமீபத்தில் தான் பட்டாளத்தில் சேர்ந்தார். ஆகவே 7 வருஷங்களுக்கு முன்னால் தெரேசாவுடன் எம்மாதிரி உறவில் நிக்கலஸ் இருந்தாரோ அதே மாதிரி உறவில் அவர் இப்பொழுது நிக்கலஸுடன் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் ராஸ்தோவ் மாதிரியே அவரும் செய்ய முயற்சித்தார். ஒரு பெண் எம்மாதிரி காதலிப்பாளோ அதே மாதிரி ராஸ்தோவை அவர் பூஜித்து வந்தார். நீண்ட மீசையை கொண்ட அதிகாரியான அந்த ஜெடிரிஜின்ஸ்கி என்பவர் சாலுடானால் அணையை ரூஷிய தெர்மாபைல் என்று மிக ஆடம்பரமாக பேசினார். அந்த அணை மீது ஜெனரல் ராயேவ்ஸ்கி செய்த காரியங்கள் புராதன காலத்து செயல்களுக்கு ஒப்பானவை என்று கூறினார். அந்த ராயேவ்ஸ்கி கடுமையான குண்டு மழைக்கு அடியில் எப்படி தமது 2 குமாரர்களையும் அழைத்துச் சென்று யுத்தம் செய்தார் என்பதை விவரித்து கூறினார். ராஸ்தோவ் அந்த கதையை கேட்டார். ஆனால் ஜெடிரிஜின்ஸ்கியின் உற்சாகத்திற்கு அவர் ஆதரவு கொடுக்காதது மட்டுமல்ல, அதற்கு மாறாக தாம் கேட்டுக்கொண்டிருப்பவைகளைக் கண்டு வெட்கம் அடைந்தவர் போலவும் அதை மறுத்துச் சொல்ல நோக்கமில்லாதவர் போலவும் அவர் காணப்பட்டார். ஆஸ்டர்லிட்ஜிலும் 1807ஆம் வருஷத்தில் நடந்த யுத்தத்திலும் ராஸ்தோவுக்கு ஏற்பட்ட அனுபவங்களிலிருந்து இராணுவச் செயல்களை வர்ணிக்கும் போது மக்கள் எல்லாருமே போய் சொல்லுகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரே அம்மாதிரி வர்ணிக்கும் போது போய் சொல்லி இருக்கிறார். தவிரவும் நாம் மனோராஜ்யம் செய்கிறபடியோ அல்லது வர்ணிக்கிறபடியோ யுத்தங்களில் அம்மாதிரி எதுவும் நடப்பதில்லை என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு அவருக்கு போதுமான அனுபவம் இருந்தது. ஜெடிரிஜின்ஸ்கியின் கதையையோ அல்லது அவரையோ ராஸ்தோவ் விரும்பவில்லை. கன்னங்கள் வரையில் நீண்டிருந்த அவரது மீசைகளோடு அவரது வழக்கப்படி தாம் பேசுவதைக் கேட்பவரின் முகத்திற்கு பக்கத்தில் குனிந்து அவர் பேசினார். அந்த நெருக்கமான குடிசையில் ராஸ்தோவ் இன்னும் அதிக நெருக்கமாய் இருப்பதாக உணர்ந்தார். ராஸ்தோவ் அவரை முனமாய் பார்த்தார். முதலாவதாக அந்த அணையை தாக்கிக் கொண்டிருந்தபடியால் அங்கே கூட்டமும் குழப்பமும் ஏராளமாய் இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்திற்கு ராயேவ்ஸ்கி தமது குமாரர்களை அழைத்துச் சென்றிருந்தால் அவரைச் சுற்றியுள்ள சில டஜன் பேர்களைத் தவிர மற்றவர்களிடம் எவ்விதமான உணர்ச்சியையும் அது ஏற்படுத்தி இருக்க முடியாது. எப்படி யாருடன் அந்த அணைக்கு ராயேவ்ஸ்கி வந்தார் என்பதை மற்றவர்கள் பார்த்திருக்க முடியாது. அதை பார்த்தவர்களுக்கும் கூட அதனால் அதிகமான உணர்ச்சி ஏற்பட்டிருக்க முடியாது. ஏனெனில் தங்களுடைய உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் அவர்கள் இருக்கையில் ராயேவ்ஸ்கிக்கு எவ்விதமான புத்திர உணர்ச்சிகள் இருக்கின்றன என்பதை அறிவதற்கு அவர்கள் ஏன் கவலைப்படப் போகிறார்கள்? மேலும் தெர்மாபைலுடன் ஒப்பிட்டு வரும் சாலுடானால் அணையை எதிரிகள் கைப்பற்றுவதோ கைப்பற்றாமல் விடுவதோ என்பதை பொறுத்து நமது தந்தை நாட்டின் விதி இணைக்கப்படவில்லை. அப்படியானால் அவர் ஏன் அம்மாதிரி தியாகம் செய்ய வேண்டும்? யுத்த களத்தில் தமது சொந்த குழந்தைகளை எதற்காக ஆபத்திற்குள்ளாக்க வேண்டும்? என்னுடைய சகோதரன் பெட்டியாவையோ அல்லது இந்த இலைனாவையோ நான் அம்மாதிரி அழைத்துச் செல்ல மாட்டேன். இலைன் எனக்கு அந்நியராக இருந்த போதிலும் அவர் ஒரு இனிமையான வாலிபர். ஆகவே எனது சகோதரனையோ இலைனையோ ஆபத்தில்லாத ஒரு இடத்தில் வைக்கவே நான் முயற்சி செய்வேன். இம்மாதிரியாக ஜெடிரிஜின்ஸ்கியின் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் போது நிக்கலஸ் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவருடைய சிந்தனைகளை அவர் வெளியே சொல்லவில்லை. ஏனெனில் இம்மாதிரி விஷயங்களில் கூட அவர் அனுபவம் பெற்றிருந்தார். இந்த கதை நமது இராணுவத்தின் பெருமையை அதிகரிக்கும் ஆகையால்
அதைப் பற்றி சந்தேகப்படாமல் இருப்பதாக ஒருவர் நடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அவரும் அம்மாதிரியே செய்தார். இதை என்னால் இனிமேல் பொறுக்க முடியாது என்று ஜெடிரிஜின்ஸ்கியின் உரையாடலை ராஸ்தோவ் ரசிக்கவில்லை என்பதை கவனித்த இலைன் கூறினார். என்னுடைய கால் மேஜோடுகளும் சட்டையும் என்னுடைய ஆசனத்தின் கீழே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் போய் ஒதுங்குமிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். மழை குறைந்திருப்பதாக தோன்றுகிறது. இலைன் வெளியே போனார். ஜெடிரிஜின்ஸ்கியும் குதிரை மீது ஏறி போனார். 5 நிமிஷங்களுக்கு பின்னால் சகதியில் உழன்று கொண்டு அந்த குடிசைக்கு இலைன் ஓடிவந்தார். ஜே ராஸ்தோவ், சீக்கிரம் வாரும், நான் கண்டு பிடித்து விட்டேன். சுமார் 200 கெஜங்களுக்கு அப்பால் ஒரு சத்திரம் இருக்கிறது. அங்கே நம்மவர்கள் ஏற்கனவே கூடியிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அங்கே நனையாமலாவது இருக்கலாம். மேரி ஹென்ட்ரிகாவ்னாவும் அங்கே இருக்கிறாள். அந்த பட்டாளத்தின் டாக்டருடைய மனைவிதான் மேரி ஹென்ட்ரிகாவ்னா. ஒரு அழகான வாலிப ஜெர்மன் பெண். போலந்தில் அவளை திருமணம் செய்து கொண்டார். தமக்கு பண வசதி போதுமானபடி இல்லாததாலோ அல்லது தங்களுடைய திருமணத்திற்கு பின்னால் உள்ள ஆரம்ப காலத்தில் தம்முடைய வாலிப மனைவியை விட்டு பிரிய விருப்பம் இல்லாததாலோ அவர் அவளை தம்முடன் அழைத்துச் சென்றார். அந்த குதிரை பட்டாளம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அவளை அழைத்துச் செல்லுவார். குதிரைப்படை அதிகாரிகளிடம் அவருடைய பொறாமை குணம் ஒரு நிரந்தர தமாஷாக நிலவி வந்தது. தமது மேல் சட்டையை தோள்களில் போட்டுக்கொண்டு மற்ற சாமான்களை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு பின்னால் வரும்படி கூச்சலிட்டு லாவ்ருஷ்காவிடம் சொல்லிவிட்டு ராஸ்தோவ் அந்த சகதியில் இறங்கி உழன்று கொண்டு முன்னால் போனார். தம்முடன் இலைனையும் அழைத்துச் சென்றார். மழை குறைந்திருந்தது. அங்கிருந்த இருட்டை தூரத்தில் தோன்றிய மின்னல்கள் கலைத்துக் கொண்டிருந்தன. ராஸ்தோவ், நீர் எங்கே இருக்கிறீர்? இங்கே இருக்கிறேன். எப்பேற்பட்ட மின்னல்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். 9.13 சிறிய ஜெர்மன் பெண்ணாகிய மேரி உடன் இந்த சத்திரத்தில் ஏற்கனவே 5 அதிகாரிகள் இருந்தார்கள். டாக்டருடைய மூடு வண்டி சத்திரத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்தது. தங்க நிற தலை முடியைக் கொண்ட புஷ்டியான அந்த ஹென்ட்ரிகாவ்னா ஒரு ஜாக்கெட்டையும் இரவு தொப்பியையும் அணிந்து கொண்டு முன்னால் இருந்த மூலையில் ஒரு அகலமான பெஞ்சு மீது அமர்ந்திருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் அவளுடைய கணவரான டாக்டர் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். ராஸ்தோவும் இலைனும் அந்த அறைக்குள் நுழைந்ததும் மகிழ்ச்சி சிரிப்புகளாலும் கூறல்களாலும் அவர்களை வரவேற்றார்கள். என் அன்பே, நாம் இங்கே எவ்வளவு குஷியாய் இருக்கிறோம் என்று ராஸ்தோவ் சிரித்துக் கொண்டே சொன்னார். அங்கே ஏன் வாயை திறந்து கொண்டு நிற்கிறீர்கள்? எவ்வளவு சிறப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்தல்லவா ஓடுகிறது. எங்கள் வரவேற்பு அறையை ரொம்பவும் ஈரமாக்கி விடாதீர்கள். மேரி ஹென்ட்ரிகாவ்னாவின் உடைகளை பாழாக்கி விடாதீர்கள் என்று பலர் கூச்சலிட்டார்கள். ராஸ்தோவும் இலைனும் உலர்ந்த உடைகளை அணிந்து கொள்ளுவதற்காக அங்கிருந்த மேரி ஹென்ட்ரிகாவ்னாவின் நாணத்திற்கு பங்கமில்லாமல் அதைச் செய்வதற்காக ஒரு மூலையை தேடிக் கொண்டார்கள். அந்த அறையில் ஒரு தடுப்பிற்கு பின்னால் இருந்த ஒரு சிறிய இடத்திற்கு உடுப்பை மாற்றச் சென்றார்கள். அங்கே ஏற்கனவே 3 அதிகாரிகள் ஒரு காலி பெட்டியின் மீது உட்கார்ந்து ஒரே ஒரு மெழுகு வத்தியின் வெளிச்சத்தில் சீட்டாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த அதிகாரிகள் என்ன வந்தாலும் சரி, அந்த இடத்தை விட்டுக் கொடுப்பவர்களாக இல்லை. திரை மாதிரி ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளுவதற்காக தனது பாவாடைகளில் ஒன்றை இரவல் கொடுப்பதாக மேரி ஹென்ட்ரிகாவ்னா தயவு புரிந்தாள். அதை திரை மாதிரி தொங்கவிட்டு அந்த திரைக்கு அப்பால் லாவ்ருஷ்கா கொண்டு வந்திருந்த பெட்டியில் இருந்து உலர்ந்த ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டார்கள். இடிந்து கிடந்த ஒரு அடுப்பில் தீயை மூட்டினார்கள். 2 சேணங்கள் மீது ஒரு பலகையை போட்டு அதன் மீது ஒரு குதிரையின் சூல் துணியை விரித்தார்கள். ஒரு சிறிய சாமோவார் பாத்திரம் கொண்டுவரப்பட்டது. ஒரு பெட்டியை திறந்து அதற்குள்ளிருந்த அரை புட்டிரம் பானத்தை வெளியே எடுத்தார்கள். மேரி ஹென்ட்ரிகாவ்னா இதற்கு தலைமை வகிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அவளைச் சுற்றி நின்றார்கள். அவளுடைய அழகிய கைகளை துடைத்துக் கொள்ளுவதற்காக ஒருவர் ஒரு சுத்தமான கைக்குட்டையை கொடுத்தார். அவளுடைய கால்கள் கீழே ஈரத்தில் படாமல் இருப்பதற்காக ஒருவர் அவளுடைய கால்களுக்கு கீழே ஒரு ஜாக்கெட்டை விரித்தார். மற்றொருவர் வெளியிலிருந்து வருகிற குளிரை தடுப்பதற்காக அங்கிருந்த ஜன்னலை தமது கோட்டினால் முடினார். மற்றொருவர் அவளுடைய கணவர் விழித்துவிடக் கூடாதே என்பதற்காக அவருடைய முகத்தில் ஒட்டிக் கொண்டிருந்தார். ஈக்களை இருக்க விடாமல் அவரை சும்மா விட்டுவிடுங்கள் என்று மேரி ஹென்ட்ரிகாவ்னா சந்தோஷத்துடனும் சங்கோதரத்துடனும் புன்சிரிப்போடு கூறினாள். இரவு பூராவாக தூக்கமில்லாமல் இருந்ததால் இப்பொழுது நன்றாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இல்லை, மேரி ஹென்ட்ரிகாவ்னா டாக்டருடைய சுக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால்தான் என்றாவது ஒரு நாள் என்னுடைய காலையோ
கையையோ வெட்ட வேண்டி ஏற்படும் போது என் மீது இரக்கம் காட்டுவார் என்று அந்த அதிகாரி கூறினார். 3 கோப்பைகள்தான் அங்கே இருந்தன. தண்ணீர் குழம்பி நின்றபடியால் தேநீர் பலமானதாய் இருக்கிறதா அல்லது லேசானதாய் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. அந்த சாமோவார் 6 கோப்பை தண்ணீர்தான் கொள்ளும். ஆனால் அந்த மேரி டென்ட்ரிகாவ்னாவின் குட்டையான அதிக சுத்தமில்லாத நகங்களைக் கொண்ட அந்த புஷ்டியான சிறிய கைகளில் இருந்து அந்த தேநீர் கோப்பைகளை உத்தியோக அந்தஸ்து பிரகாரம் அதிகாரிகள் பெற்றுக் கொள்ளுவது அவர்களுக்கு மகிழ்ச்சியாயிருந்தது. அந்த அதிகாரிகள் எல்லாருமே அன்று மாலை அவளோடு உண்மையில் காதல் கொண்டிருப்பதாகவே தோன்றினார்கள். அந்த தடுப்பிற்கு பின்னால் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் கூட அங்கே மேரி டென்ட்ரிகாவ்னாவிடம் சரசம் செய்யும் பொதுவான சூழ்நிலைக்கு இணங்கி தங்கள் சீட்டு விளையாட்டை விட்டுவிட்டு அந்த சாமோவாருக்கு பக்கத்தில் வந்தார்கள். அந்த புத்திசாலிகளான மரியாதையுள்ள வாலிபர்கள் தன்னைச் சூழ்ந்து நிற்பதைக் கண்டு அவளுடைய முகம் திருப்தியால் ஒளி வீசியது. அதை அவள் மறைக்க முயன்றும் முடியவில்லை. அவளுக்கு பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அவளுடைய கணவர் தூக்கத்தில் அசையும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவள் சிறிது பதறுவது போல் காணப்பட்டாள். ஒரே ஒரு கரண்டிதான் இருந்தது. மற்ற எல்லாவற்றையும் விட சர்க்கரை ஏராளமாய் இருந்தது. ஆனால் அது கரைவதற்கு நீண்ட நேரம் பிடித்தது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் மேரி டென்ட்ரிகாவ்னா சர்க்கரை கரையும்படி கலக்கி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் ஆயிற்று. ராஸ்டோவ் தமது கோப்பையை வாங்கிய பின்பு அதில் சிறிது ரம் மதுவை கலந்து அதை கலக்கி கொடுக்கும்படி மேரி டென்ட்ரிகாவ்னாவிடம் கேட்டார். சர்க்கரை இல்லாமலா நீர் அருந்த போகிறீர் என்று புன்சிரிப்போடு அவள் கேட்டாள். அவள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் மற்றவர்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் வேடிக்கையாய் இருப்பது போலவும் அவற்றிற்கெல்லாம் இரட்டை அர்த்தம் இருப்பது போலவும் அவள் புன்சிரிப்பு காட்டியது. எனக்கு வேண்டியது சர்க்கரை அல்ல, உன்னுடைய சிறிய கையினால் என்னுடைய தேநீரை கலக்க வேண்டும் என்பது ஒன்று தான் எனக்கு தேவை. மேரி டென்ட்ரிகாவ்னா அதற்கு சம்மதித்து கரண்டியை தேடினாள். யாரோ ஒருவர் அந்த கரண்டியை தூக்கிக் கொண்டார். உனது விரலை உபயோகிக்கலாம் மேரி டென்ட்ரிகாவ்னா, அது இன்னமும் இனிமையாய் இருக்கும் என்று ராஸ்டோவ் சொன்னார். ரொம்ப சூடாய் இருக்கிறதே என்று மகிழ்ச்சியினால் நாணி முகம் சிவந்து அவள் பதிலளித்தாள். ஒரு வாளி நிறைய இருந்த தண்ணீரில் சில துளிகள் ரம் மதுவை விட்டு அதை மேரி டென்ட்ரிகாவ்னாவிடம் கொண்டு வந்து அவளுடைய விரலால் அதை கலக்கும்படி இலைன் கேட்டார். இது தான் என்னுடைய கோப்பை. உன்னுடைய விரலை அதில் மூக்கினால் போதும். நான் எல்லாவற்றையும் குடித்து விடுவேன் என்று அவர் சொன்னார். சாமோவார் தேநீர் பாத்திரத்தை அவர்கள் காலி செய்த பின்பு பாஸ்டோவ் சீட்டுக்கட்டை எடுத்துக் கொண்டு வந்தார். ராஜாக்கள் என்ற சீட்டு விளையாட்டை மேரி டென்ட்ரிகாவ்னாவுடன் விளையாட வேண்டுமென்று அவர் சொன்னார். அவளுடன் யார் விளையாடுவது என்பதை சீட்டு போட்டு தீர்மானிக்க வேண்டும் என்றும் சொன்னார். இந்த விளையாட்டில் யார் வெற்றி பெற்று ராஜாவாகினாரோ அவருக்கு மேரி டென்ட்ரிகாவ்னாவின் கையை முத்தமிட உரிமையுண்டு என்றும், யார் தோற்கிறாரோ அவர் சாமோவார் பாத்திரத்தை நிரப்பி மறுபடியும் அதை சூடாக்கி டாக்டர் விழிக்கும் போது அவருக்காக தயாராய் வைத்திருக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. நல்லது, ஒருவேளை மேரி டென்ட்ரிகாவ்னாவே ராஜாவாக வந்துவிட்டால் என்ன செய்வது என்று இலைன் கேட்டார். இப்பொழுதுள்ள நிலைமையில் அவள்தான் ராணி. அவளுடைய வார்த்தைதான் சட்டம். அவர்கள் விளையாட ஆரம்பித்தார்களோ இல்லையோ, திடீரென்று டாக்டரின் முடி கலைந்த தலை மேரி டென்ட்ரிகாவ்னாவுக்கு பின்னால் இருந்து தோன்றியது. அவர் சிறிது நேரமாகவே விழித்துக் கொண்டு அங்கு நடந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவையெல்லாம் நேர போக்காகவோ வேடிக்கையாகவோ அவருக்கு தோன்றவில்லை என்று தெரிந்தது. அவருடைய முகம் சோகமாகவும் சோர்வாகவும் இருந்தது. அங்கிருந்த அதிகாரிகளுக்கு வணக்கம் தெரிவிக்காமல் தம்மை சொரிந்து கொண்டு தாம் போகவிடாமல் வழி மறித்து இருக்கும் அவர்களை வழி விடும்படி கேட்டார். அவர் அந்த அறையை விட்டு போனதும் எல்லா அதிகாரிகளும் பலமாய் சிரித்தார்கள். தனது கண்களில் நீர் நிறைகிற வரையில் மேரி டென்ட்ரிகாவ்னா நாணி முகம் சிவந்தபடியால் அவள் இன்னும் கவர்ச்சிகரமாய் இருப்பதாக அவர்களுக்கு தோன்றியது. முற்றத்தில் இருந்த டாக்டர் திரும்பி வந்தார். முன் மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியோடு சிரிப்பதை அவள் நிறுத்திவிட்டாள். தனக்கு கொடுக்கப் போகிற தண்டனைக்காக வீதியோடு காத்து கொண்டிருப்பது போல அவள் அவரை நோக்கினாள். மழை நின்றுவிட்டதென்றும் அவர்களுடைய மூடு வண்டிக்கு போய் அவர்கள் தூங்க வேண்டுமென்றும், இல்லையானால் அந்த வண்டியில் உள்ள ஒவ்வொன்றும் திருட்டு போய்விடுமென்றும் டாக்டர் சொன்னார். நான் ஒரு சேவகனை அனுப்புகிறேன், 2 பேரை அனுப்புகிறேன். எப்பேற்பட்ட சிறந்த யோசனை டாக்டர் என்று ராஸ்டோவ் சொன்னார். நானே அதற்கு வாரா கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று இலைன் சொன்னார். இல்லை கனவான்களே, நீங்கள் ஒழுங்காக தூங்குகிறீர்கள். ஆனால் நான் 2 இரவுகளாக தூங்கவில்லை என்று டாக்டர் பதில் அளித்துவிட்டு
தமது மனைவியின் பக்கத்தில் முகத்தை தூக்கி உட்கார்ந்து கொண்டு அந்த சீட்டாட்டம் முடிவதற்காக காத்திருந்தார். அவர் தமது மனைவியை பார்த்து முகம் சுளிக்கும் போது அவருடைய முகம் இருண்டு விளங்குவதைக் கண்ட அந்த அதிகாரிகள் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி கொண்டார்கள். அவர்களில் சிலரால் தங்கள் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதனால் தாங்கள் சிரிப்பதற்கு ஏதாவது காரணத்தை கண்டு பிடித்தார்கள். தமது மனைவியை தம்முடன் அழைத்துக் கொண்டு அந்த மூடு வண்டிக்குப் போய் அவர்கள் படுத்துக் கொண்டார்கள். அதன் பின்னால் அந்த சத்திரத்தில் இருந்த அதிகாரிகள் நனைந்த மேல் சட்டைகளால் தங்களை மூடிக்கொண்டு கீழே படுத்தார்கள். ஆனால் அவர்கள் வெகு நேரம் வரை தூங்கவில்லை. டாக்டருடைய மனக்குழப்பத்தையும் அவருடைய மனைவியின் மகிழ்ச்சியும் பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். சிலர் முற்றத்திற்கு ஓடி அங்கிருந்து திரும்பி வந்து அந்த மூடு வண்டிக்குள் என்ன நடக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தமது தலையை மூடிக்கொண்டு தூங்குவதற்காக பல தடவைகள் ராஸ்தோவ் முயற்சி செய்தார். ஆனால் அந்த பேச்சுக்களில் ஏதாவது ஒரு வார்த்தை திடீரென்று அவரை கிளப்பிவிடும். மீண்டும் உரையாடல்கள் காரணமில்லாத மகிழ்ச்சியான குழந்தைத்தனமான சிரிப்புகளோடு ஆரம்பமாய் விடும். 9:14 இரவு சுமார் 3 மணியாகிவிட்டது. இன்னும் ஒருவரும் தூங்கவில்லை. அச்சமயம் படை வீட்டு அதிகாரி அங்கே வந்து ஆஸ்ட்ரோவ்னா என்ற சிறிய நகரத்திற்கு அவர்கள் கிளம்ப வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்தார். இன்னும் சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் அவசரமாய் புறப்படுவதற்காக அதிகாரிகள் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். சாமோவாரில் கலங்கிய தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்தார்கள். தேநீருக்காக எதிர்பார்த்திராமல் ராஸ்தோவ் தமது படைப்பிரிவுக்கு போனார். விடிந்து கொண்டிருந்தது. மழை நின்றுவிட்டது. மேகங்கள் கலைந்து கொண்டிருந்தன. உடைகள் இன்னமும் ஈரமாய் இருந்தபடியால் குளிராகவும் ஓதமாகவும் இருந்தன. விடியும் நேரத்தில் உள்ள வெளிச்சத்தில் அந்த சத்திரத்தை விட்டு அவர்கள் புறப்பட்ட போது ராஸ்தோவும் இலைனும் அந்த டாக்டரின் வண்டி மீதுள்ள நனைந்து மென்னிக் கொண்டிருந்த அந்த தோலினால் ஆகிய கூண்டிற்கு கீழாக நோக்கினார்கள். போர்வைக்கு வெளியே டாக்டரின் கால்கள் நீண்டு கொண்டிருந்தன. வண்டியின் மத்தியில் அவருடைய மனைவியின் இரவு தொப்பி தெரிந்து கொண்டிருந்தது. தூக்கத்தில் அவள் மூச்சு விட்டுக் கொண்டிருந்தது நன்றாய் கேட்டது. அவள் உண்மையிலேயே ஒரு அருமையான குஞ்சு என்று ராஸ்தோவ் தம் பின்னால் வந்து கொண்டிருந்த இளைஞனிடம் கூறினார். ஒரு கவர்ச்சிகரமான பெண் என்று ஒரு 16 வயது பையனுக்குள்ள உறுதியோடு இளைஞன் பதில் சொன்னார். அரை மணிக்கு பின்னால் ரஸ்தாவில் அந்த குதிரை படை வரிசையாக நின்றது. குதிரைகள் மீது ஏறும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. சிப்பாய்கள் சிலுவை குறி காட்டிக்கொண்டு குதிரை மீது அமர்ந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக ராஸ்தோவ் தமது குதிரை மீது வந்து நின்று முன்னால் போங்கள் என்று உத்தரவிட்டார். உடனே குதிரை வீரர்கள் தங்களுடைய உடைவாள்கள் ஒலிக்க மெதுவான பேச்சு குரல்கள் கிளம்ப தங்கள் குதிரைகளின் குளம்புகள் சகதிகளில் நடந்து செல்ல வரிசைக்கு 4 பேர் வீதம் அந்த அகலமான ரஸ்தாவின் முன்னேறினார்கள். அந்த ரஸ்தாவின் இரு பக்கங்களிலும் பூவரசு மரங்கள் நின்றன. முன்னால் சென்ற காலாட்படைக்கும் வீரங்கி படைக்கும் பின்னால் இந்த குதிரை படை சென்று கொண்டிருந்தது. சிதறி நின்ற நீல மேகங்கள் கிழக்கு திசையில் சிவப்பாய் தோன்றி காற்றினால் விரட்டி அடிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தன. வரவர வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டு வந்தது. கிராமாந்திரங்களில் ரஸ்தாக்களின் இருபுறமும் வளர்ந்து நிற்கும் அந்த சுருளையான புற்கள் இப்பொழுது தெளிவாய் தெரிந்தன. அவை இன்னமும் இரவில் பெய்த மழையினால் ஈரமாய் இருந்தன. அந்த வளைந்து நின்ற பூவரசு மரக்கிளைகளும் ஈரமாய் இருந்தன. அவை காற்றில் ஆடும்போது பிரகாசமான தண்ணீர் துளிகளை கீழே சிதறி வந்தன. வரவர சிப்பாய்களின் முகங்களும் தெளிவாய் தெரிந்து கொண்டு வந்தன. எப்பொழுதும் தம் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும் இளைஞனோடு ராஸ்தோவ் இருபுறங்களிலும் பூவரசு மரங்களை கொண்ட அந்த ரஸ்தாவில் ஒரு ஓரமாக சவாரி செய்து கொண்டிருந்தார். படையெடுப்பு காலங்களில் பட்டாளத்து குதிரை மீது ராஸ்தோவ் சவாரி செய்வதில்லை. ஒரு கோசா குதிரை மீதுதான் சவாரி செய்ய அவர் விருப்பம் கொள்ளுவார். குதிரைகளின் தரங்களை நன்றாய் அறிந்தவராகவும் வேட்டைக்காரராகவும் அவர் இருப்பதால் தமக்காக ஒரு பெரிய குதிரையை சமீபத்தில் வாங்கினார். அது ஒரு சிறந்த தைரியமான தானிய குதிரை. கருஞ்சிவப்பு நிறம் கொண்டது. பிடரியும் வாலும் வெள்ளையாய் இருக்கும். அவர் அதன் மீது சவாரி போகும்போது யாரும் அவருடைய சவாரி வேகத்தை மிஞ்சிவிட முடியாது. இந்த குதிரை மீது சவாரி செய்வது அவருக்கு ஒரு ஆனந்தம். அவர் அந்த குதிரையை பற்றியும் காலை நேரத்தை பற்றியும் டாக்டரின் மனைவியை பற்றியும் நினைத்துக் கொண்டு போனாரே ஒழிய வரப்போகும் ஆபத்தை பற்றி ஒரு தடவை கூட நினைக்கவில்லை. முன்னால் எல்லாம் யுத்த களத்திற்கு போகும்போது ராஸ்தோவ் பீதி கொள்ளுவது உண்டு. இப்பொழுது கொஞ்சம் கூட அவருக்கு பயமில்லை. துப்பாக்கி வெடிகளுக்கு அடியில் இருந்து அவர் பழகி போனதால் அவர் பயமற்றவராய் இருக்கிறார் என்று சொல்லவில்லை.
அபாயங்களை ஒருவர் பழகிக் கொள்ள முடியாது. அபாயம் நேரும்போது தமது சிந்தனைகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை அவர் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறபடியால் அவருக்கு பயம் தோன்றவில்லை. யுத்த களத்தில் நிற்கும் போது தமக்கு எதிராக உள்ள அபாயத்தைத் தவிர மற்ற விஷயங்களைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு அவர் இப்பொழுது பழகிக் கொண்டு விட்டார். இராணுவ சேவையின் ஆரம்பத்தில் அவர் எவ்வளவோ கடுமையாக முயற்சி செய்தும் தமது கோழைத்தனத்திற்காக எவ்வளவோ தம்மை கண்டித்துக் கொண்டிருந்தும் கூட இந்த நிலைமையை அவரால் பெற முடியவில்லை. காலக்கிரமத்தில் அது தானாகவே வந்து சேர்ந்தது. இப்பொழுது அந்த பூவரசு மரங்களுக்கு அடியில் இலைனோடு சவாரி செய்து கொண்டு போகும்போது இடையிடையே அந்த மர கொம்புகளில் இருந்து தமது கைக்கு எட்டிய இலைகளை கிள்ளுவார். சில வேளைகளில் தமது காலால் தமது குதிரையின் பக்கவாட்டை தொடுவார். சில சமயங்களில் தமது சுங்கானை பிடித்து முடிந்த பின்பு திரும்பி பாராமலே தமக்கு பின்னால் சவாரி வந்து கொண்டிருக்கும் ஒரு குதிரை வீரரிடம் அதை கொடுப்பார். இவற்றையெல்லாம் தாம் ஏதோ ஒரு தமாஷ் சவாரி செய்வதைப் போன்ற சாந்தமும் கவலையின்மையும் கொண்ட தோற்றங்களோடு செய்து வந்தார். இலைன் மிகுந்த பரபரப்பு கொண்டு நிறைய பேசி வந்தார். அவருடைய பரபரப்பான முகத்தை இரக்கத்தோடு ராஸ்தோவ் நோக்கினார். அந்த அதிகாரி பயங்கரத்தையும் மரணத்தையும் எதிர்பார்த்து துன்பப்பட்டுக் கொண்டிருப்பதை தமது அனுபவத்தில் இருந்து அவர் அறிவார். காலம் ஒன்றுதான் அவருக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் அவர் அறிவார். மேகங்களின் இடை வழியாக சூரியன் தோன்ற ஆரம்பித்ததும் அந்த புயலுக்கு பின்னால் ஏற்பட்டிருந்த வசந்தகால காலை நேர அழகை கெடுக்க துணியாதது போல காற்று நின்றது. தண்ணீர் துளிகள் இன்னமும் விழுந்து கொண்டிருந்தன. ஆனால் நேராக விழுந்தன. எல்லாம் அசையாமல் அப்படியே நின்றன. அடிவானத்தில் தோன்றிய அந்த முழு சூரியனும் ஒரு நீளமான ஒடுங்கிய மேகத்தில் மறைந்துவிட்டது. சில நிமிஷங்களுக்கு பின்னால் முன்னைவிட அதிக பிரகாசத்தோடு மேகங்களுக்கு பின்னால் அது தோன்றி மேகங்களின் ஓரங்களை தகித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொன்றும் பிரகாசத்தோடும் ஜொலிப்போடும் காணப்பட்டது. அந்த வெளிச்சத்தோடு அதற்கு பதில் கூறுவதைப் போல அவர்களுக்கு முன்னால் பீரங்கி குண்டுகளின் சப்தம் வர ஆரம்பித்தது. அந்த பீரங்கி சுடுவது எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்பதை யோசித்து ராஸ்தோவ் முடிவு செய்வதற்கு முன்பாக கோமகன் ஆஸ்தர்மேனுடால்ஸ்டாயினுடைய உதவியாளர் வேடிஸ் என்ற இடத்தில் இருந்து வேகமாக சவாரி வந்தார். அந்த ரஸ்தாவில் பெரும் நடையில் முன்னேறும்படி அவர் உத்தரவு கொண்டு வந்து கொடுத்தார். அந்த குதிரை படை தங்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த காலாட் படையையும் பீரங்கி படையையும் அவையும் இப்போது வேகமாக செல்ல ஆரம்பித்தன. கடந்து ஒரு குன்றின் கீழாக இறங்கி அங்கிருந்த ஒரு காலியான கிராமத்தை கடந்து மீண்டும் மேலே ஏற ஆரம்பித்தது. குதிரைகள் நுரை கக்க ஆரம்பித்தன. வீரர்களின் முகங்கள் சிவப்பாயின. நில்லுங்கள், தர வரிசைப்படி ஒழுங்காய் நில்லுங்கள் என்று அந்த பட்டாளத்தின் கமாண்டருடைய உத்தரவு முன்னால் வெகு தூரத்தில் கேட்டது. இடது புறமாக முன்னேறுங்கள், நடந்து போங்கள் என்ற உத்தரவு முன்பாக கேட்டது. குதிரை வீரர்கள் நமது அணிவகுப்பின் இடது பக்கவாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துருப்புகளை கடந்து முன் அணியில் நிற்கும் நமது உலான்களுக்கு பின்பாக நின்றார்கள். வலது பக்கத்தில் நமது காலாட் படை அடர்ந்து நெருங்கி நின்றார்கள். அவர்கள்தான் ரிசர்வ் படைகள். குன்றின் மேலாக அந்த அடிவானத்திற்கு பக்கத்தில் நமது பீரங்கிகள் தெரிந்தன. அந்த ஆச்சரியமான தெளிவான கால நிலை சூரியனின் காலை கதிர்களால் பிரகாசமாய் வெளிச்சமிடப்பட்டபடியால் பீரங்கிகள் தெளிவாய் தோன்றின. முன்னால் ஒரு பள்ளத்தாக்கிற்கு அப்பால் எதிரிகளின் துருப்புகளும் பீரங்கிகளும் காணப்பட்டன. நமது முன்னணி ஏற்கனவே யுத்தத்தில் இறங்கிவிட்டது. அந்த பள்ளத்தாக்கில் எதிரிகளும் நமது துருப்புகளும் வேகமாக சுட்டுக் கொண்டிருப்பதை கேட்க முடிந்தது. வெகு காலமாக கேட்காத இந்த சப்தங்களை ராஸ்தோவ் கேட்டதும் ஒரு களிப்பான சங்கீத ராகத்தை கேட்பது போல அவருடைய உற்சாகம் வளர ஆரம்பித்தது. ராப்டாடாடா என்ற அந்த குண்டுகளின் சப்தங்கள் சேர்ந்தோ அல்லது ஒன்றன் பின் ஒன்றாகவோ கேட்டு வந்தன. மீண்டும் எல்லாம் அமைதியாய் இருந்தது. மறுபடியும் யாரோ ஒருவர் குண்டுகள் மீது நடந்து வெடிக்கச் செய்வதைப் போல சப்தங்கள் கேட்டன. சுமார் ஒரு மணி நேரமாக அதே இடத்தில் குதிரை படை இருந்தது. ஒரு பீரங்கி சண்டை ஆரம்பமாயிற்று. கோமகன் ஆஸ்தர்மேன் தமது பரிவாரத்தோடு சவாரி வந்து அந்த குதிரை படைக்கு பின்னால் நிறுத்தினார். அந்த பட்டாளத்தின் கமாண்டரோடு பேசிவிட்டு பீரங்கிகள் இருந்த அந்த குன்றுக்கு சவாரி போனார். ஆஸ்தர்மேன் போன பின்பு உலான்களுக்கு ஒரு உத்தரவு ஒலித்தது. ஒடுங்கி நில்லுங்கள், தாக்குவதற்கு தயாராகுங்கள். முன்னால் நின்ற காலாட் படை அணியணியாக பிரிந்து நின்று குதிரை வீரர்கள் போவதற்கு வழிவிட்டது. உலான்கள் புறப்பட்டார்கள். அவர்களுடைய ஈட்டிகள் மீது பறந்து கொண்டிருந்த ஜெண்டாக்கள் படபடத்து ஆடின. கீழே இடது பக்கமாக காணப்பட்ட பிரெஞ்சு குதிரை படையை நோக்கி குன்றின் கீழாக பெரும் நடையில் சவாரி போனார்கள்.
அந்த உலான்கள் குன்றில் இருந்து கீழே இறங்க ஆரம்பித்ததும் குன்றின் உச்சியில் உள்ள பீரங்கிப் படைக்கு ஆதரவாய் நிற்பதற்காக குதிரைப் படையை மேலே அனுப்பினார்கள். உலான்கள் காலி செய்து விட்டு போன இடத்தில் அவர்கள் போய் நின்றதும் முன்னால் இருந்து உஸ் என்ற சப்தத்தோடு ஊதலிட்டுக் கொண்டு துப்பாக்கிக் குண்டுகள் விரைந்து வந்தன. ஆனால் அவையெல்லாம் ஒருவர் மீதும் பாயாமல் கீழே விழுந்தன. இந்த சப்தங்களை வெகு காலமாக ராஸ்தோவ் கேட்கவில்லை. அதனால் அவை எல்லாம் முந்தைய குண்டு சப்தங்களை விட அதிக மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்தன. அவர் நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த குன்றுக்கு முன்னால் தோன்றிய யுத்த களத்தை பார்வையிட்டார். அந்த உலான்களின் நடவடிக்கைகளை அவருடைய முழு மனமும் பின்பற்றி பார்த்து கொண்டிருந்தது. பிரெஞ்சு குதிரை வீரர்கள் மீது அவர்கள் பாய்ந்தார்கள். அங்கே புகைகளின் நடுவே ஏதோ குழப்பமாய் இருந்தது. 5 நிமிஷங்களுக்கு பின்னால் அவர்கள் மீண்டும் பாய்ச்சலில் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முன்னால் நின்ற இடத்திற்கு வரவில்லை. இடது பக்கமாக வந்தார்கள். பழுப்பு நிற குதிரைகள் மீது ஆரஞ்சு வர்ண உடைகளில் அந்த உலான்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு இடையிலும் அவர்களுக்கு பின்பாகவும் ஏராளமான கூட்டத்தில் சாம்பல் வர்ண குதிரைகள் மீது நீல நிற உடையணிந்த பிரெஞ்சு குதிரை வீரர்கள் காணப்பட்டார்கள். 9.15 வேட்டைக்காரருக்குள்ள தமது கூர்மையான கண்களால் ராஸ்தோவ் முதலில் பார்த்தார். அங்கு உலான்களை நீலச்சட்டை அணிந்த பிரெஞ்சு குதிரை வீரர்கள் விரட்டி கொண்டு வருவதை அவர் கண்டார். உலான்கள் வரவர அலங்கோலமாக ஓடி வந்தார்கள். பிரெஞ்சு குதிரை வீரர்கள் அவர்களை துரத்திக் கொண்டு வந்தார்கள். அந்த குன்றின் அடியில் மிகச் சிறிதாக காணப்பட்ட இவர்கள் இப்போது ஒருவரை தள்ளி முந்திக் கொண்டு தங்களுடைய கைகளையும் உடைவாள்களையும் ஆகாயத்தில் வீசிக்கொண்டு வருவதை அவர் தெளிவாக கண்டார். வேட்டைகளில் தமக்கு முன்னால் நடப்பதை அவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி இப்போது தமக்கு முன்னால் நடப்பதை ராஸ்தோவ் பார்த்தார். இச்சமயம் அந்த பிரெஞ்சு குதிரை வீரர்களை நமது குதிரை பட்டாளம் உடனே தாக்கினால் அந்த பிரெஞ்சுக்காரர்கள் எதிரில் நிற்க முடியாது என்பதையும், அவர்களை தாக்க வேண்டுமானால் இதுதான் சமயம் என்பதையும், இல்லையென்றால் அது காலம் கடந்ததாக ஆகிவிடும் என்பதையும் அவர் உள்ளுணர்ச்சியால் உணர்ந்தார். அவர் திரும்பி பார்த்தார். அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு கேப்டன் அவரைப் போலவே தமது கண்களால் கீழே காணப்படும் குதிரை படைகளை குத்திட்டு பார்த்து கொண்டிருந்தார். ஆண்ட்ரூ செபாஸ்டியானிச், நாம் அவர்களை நசுக்கி விட முடியும் என்பது உமக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப சிறந்த விஷயமாக இருக்கும். உண்மையில் என்று அந்த கேப்டன் பதிலளித்தார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை கூட கேட்க காத்திராமல் ராஸ்தோவ் தமது குதிரையை தட்டினார். குதிரை படையின் முன்பாக பாய்ச்சலில் போனார். அவர் அந்த குதிரை படைக்கு உத்தரவு கொடுத்து முடிவதற்கு முன்பாக அவருடைய உணர்ச்சியை அறிந்து அந்த முழு குதிரை பட்டாளமும் அவரை பின்தொடர்ந்தது. ராஸ்தோவுக்கு கூட எப்படி, ஏன் அதைச் செய்தார் என்பது தெரியாது. வேட்டையாடிய போது அவர் எம்மாதிரி யோசனையோ சிந்தனையோ செய்யாமல் நடந்து கொண்டாரோ அதே மாதிரி இப்போதும் செய்தார். பிரெஞ்சு குதிரை வீரர்கள் நெருங்கி வந்து கொண்டிருப்பதையும் அவர்கள் முறையில்லாமல் தாறுமாறாக ஓடி வருவதையும் அவர் கவனித்தார். இந்த நிலைமையில் அவர்கள் மீது பாய்ந்தால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்பதையும் அவர் அறிவார். இம்மாதிரி சமயத்தில்தான் தாங்கள் அவர்களை தாக்க வேண்டுமென்று இந்த சந்தர்ப்பத்தை கைவிட்டால் அது மீண்டும் வரப்போவதில்லை என்றும் அவர் நினைத்தார். துப்பாக்கிக் குண்டுகள் ஊதலிட்டு கொண்டும் ஊளையிட்டு கொண்டும் அவரை சுற்றி பறந்து பரபரப்பை கொடுத்தன. அவருடைய குதிரை முன்னால் போவதற்கு ஆவலோடு துடித்துக் கொண்டிருந்ததை அவரால் நிறுத்திப் பிடிக்க முடியவில்லை. அவர் தமது குதிரையை தட்டினார். தமது துருப்புகளுக்கு உத்தரவிட்டார். தமக்கு பின்னால் அணி வரிசை பிரிந்து ஒரு வரிசையில் புறப்பட்ட தம்முடைய பட்டாளத்து குதிரைகளின் குளம்போசை கேட்டுக்கொண்டிருக்க அவர் பூரணமான பெரு நடையில் குன்றிற்கு கீழே அந்த பிரெஞ்சு குதிரை வீரர்களை நோக்கி சவாரி விட்டார். அவர்கள் அந்த குன்றிற்கு அடியில் போய் சேருவதற்கு முன்பாகவே அவருடைய சவாரியின் வேகம் பாய்ச்சலாக மாறியது. நமது உலான்களும் அவர்களுக்கு பின்னால் பாய்ச்சலில் வந்து கொண்டிருக்கும் பிரெஞ்சு குதிரை வீரர்களும் சமீபத்தில் நெருங்க அந்த குதிரை பட்டாளத்தின் வேகம் அதிகரித்தது. இப்போது பிரெஞ்சு குதிரை வீரர்கள் சமீபத்தில் வந்து விட்டார்கள். நம்முடைய குதிரை பட்டாளத்தை அவர்கள் பார்த்ததும் அவர்களில் முன்னால் வந்து கொண்டிருந்தவர்கள் திரும்பினார்கள். பின்னால் உள்ளவர்கள் குதிரைகளை நிறுத்தினார்கள். அந்த ஓநாய் வந்து கொண்டிருந்த பாதையின் குறுக்காக அவர் எம்மாதிரி உணர்ச்சியோடு பாய்ச்சலில் சவாரி விட்டாரோ அதே மாதிரி ராஸ்தோவ் இப்போது முறையில்லாமல் ஓடி வந்து கொண்டிருந்த அந்த பிரெஞ்சு குதிரை வீரர்களை வழி மறிக்கும் விதத்தில் அவர் பாய்ச்சலில் போனார். ஒரு உலான் நின்றான். இன்னொருவன் தன்னை கீழே தள்ளி விடக்கூடாதே என்பதற்காக கீழே படுத்துக் கொண்டான். சவாரியில்லாத ஒரு குதிரை படைக்கு மத்தியில் விழுந்தது.
இச்சமயம் எல்லா பிரெஞ்சு குதிரை வீரர்களும் பின்னோக்கி பாய்ச்சலில் திரும்பினார்கள். ஆனால் ராஸ்டோவ் சாம்பல் வர்ண குதிரை மீதிருந்த ஒரு பிரெஞ்சுக்காரனை குறிவைத்து அவனுக்கு பின்னால் வேகமாக சவாரி போனார். அப்படி போகும்பொழுது மத்தியில் ஒரு புதர் வந்தது. அவருடைய வீரமான குதிரை அந்த புதரை தாண்டியது. தாண்டிய வேகத்தை தமது சேணத்தில் சமாளிப்பதற்கு முன்பாக தாம் குறிவைத்த எதிரிக்கு சமீபத்தில் வந்துவிட்டதை உணர்ந்தார். அந்த பிரெஞ்சுக்காரர் யூனிபாரத்தில் இருந்ததால் அவர் ஒரு அதிகாரி என்று தோன்றியது. தம்முடைய உடைவாளினால் குதிரையை தட்டி தம்முடைய சாம்பல் வர்ண குதிரை மீது குனிந்து கொண்டு அதை வேகமாக போகும்படி விரட்டினார். அடுத்த வினாடி ராஸ்டோவின் குதிரை அந்த பிரெஞ்சு அதிகாரியினுடைய குதிரையின் பின் பக்கத்தை தனது மார்பால் தாக்கி அதை கீழே விழ தட்டுவது போல தள்ளியது. அதே சமயத்தில் காரணமென்ன என்பதை அறியாமல் ராஸ்டோவ் தமது உடைவாளை உயர்த்தி அந்த பிரெஞ்சுக்காரன் மீது வெட்டினார். இதை அவர் செய்து முடித்ததும் ராஸ்டோவின் படபடப்பெல்லாம் மறைந்து போயிற்று. அந்த அதிகாரி கீழே விழுந்தார். அந்த வாள் வெட்டினால் அவர் விழவில்லை. அந்த வெட்டுதலால் முழங்கைக்கு மேலாக லேசாக கையில் காயம்பட்டிருந்தது. பயத்தினாலும் அவருடைய குதிரைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியினாலும் அவர் கீழே விழுந்தார். ராஸ்டோவ் தமது குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து நிறுத்தினார். தாம் முறியடித்த அந்த எதிரியின் கண்களை பார்க்க விரும்பினார். அந்த பிரெஞ்சு குதிரைப்படை அதிகாரி ஒரு கால் தரையிலும் மற்றொரு கால் சேணத்திலுமாக மாட்டிக்கொண்டு தத்திக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு நிமிஷமும் மற்றொரு அடியை ராஸ்டோவிடமிருந்து எதிர்பார்ப்பதைப் போல அவர் கண்களை இடுக்கிக் கொண்டு பயத்தினால் உடல் குறுகி ராஸ்டோவை பார்த்தார். அவருடைய வெளிரிய சேற்றினால் அடிபட்ட முகம் இளமையாகவும் அழகாகவும் நாடியில் ஒரு குழிவோடும் மெல்லிய நீல நிற கண்களோடும் தோன்றியது. அவருடைய முகத்தை பார்த்தால் யுத்த களத்திற்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாதவராகவும் ஒரு எதிரியின் முகம் என்று சொல்ல முடியாததாகவும் விளங்கியது. அவருடைய முகம் சாதாரணமாக சுஜன்யமாக தோன்றியது. அவரை என்ன செய்வது என்று ராஸ்டோவ் தீர்மானிப்பதற்கு முன்பாக அந்த அதிகாரி நான் சரண் அடைந்து விட்டேன் என்று கதறினார். அவர் அந்த அங்கபடியில் அகப்பட்ட தமது காலை வெளியே எடுப்பதற்காக வேகமாக வீணாக முயற்சி செய்தார். ராஸ்டோவின் முகத்தின் மீது பதித்திருந்த அவருடைய பீதியுற்ற நீல நிற கண்களை அவர் எடுக்கவில்லை. சில ருஷ்ய குதிரை வீரர்கள் அங்கே பாய்ச்சலில் வந்து அங்கபடியில் இருந்து அவருடைய காலை எடுத்துவிட்டு அவரை சேணத்தில் அமருவதற்கு உதவி செய்தார்கள். எல்லா பாகங்களிலும் ருஷ்ய குதிரை வீரர்கள் பிரெஞ்சு குதிரை வீரர்களுடன் போரில் மும்முரமாய் ஈடுபட்டிருந்தார்கள். ஒருவர் காயமடைந்து போனார். அவருடைய முகத்தில் இருந்து இரத்தம் சொட்டிக் கொண்டிருந்த போதிலும் தமது குதிரையை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. மற்றொருவர் ஒரு ருஷ்ய குதிரை வீரருக்கு பின்னால் தொத்திக் கொண்டு அவரை கட்டிக்கொண்டார். மூன்றாவது ஆசாமி குதிரை மீது ஏறுவதற்கு ஒரு ருஷ்ய குதிரை வீரர் உதவி செய்து கொண்டிருந்தார். எதிரிலே பிரெஞ்சு காலாட்படையினர் தாங்கள் ஓடும்போதே சுட்டுக் கொண்டிருந்தார்கள். ருஷ்ய குதிரை படைக்காரர்கள் கைதிகளை பிடித்துக் கொண்டு வேகமாக திரும்பி வந்த போதிலும் தமது மனதில் ஒரு இனிமையில்லாத சோர்வு இருப்பதை உணர்ந்தார். ஏதோ திட்டமாய் தெரியாத குழப்பமான இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி அந்த அதிகாரியை பிடித்ததனாலும் அந்த அதிகாரியை அவர் வெட்டியதனாலும் அது ஏற்பட்டது. கோமகன் ஆஸ்டர்மேனுடால்ஸ்டாய் திரும்பி வருகிற குதிரை வீரர்களை சந்தித்து ராஸ்டோவை வரவழைத்து அவருக்கு நன்றி தெரிவித்தார். அவருடைய வீரச் செய்கைக்காக அவரை பற்றி சக்கரவர்த்திக்கு யாதாஸ்து அனுப்பி அவருக்கு செயின் ஜார்ஜ் பதக்கத்தை கொடுப்பதற்கு சிபாரிசு செய்யப்போவதாக சொன்னார். கோமகன் ஆஸ்டர்மேன் தம்மை கூப்பிட்டு அனுப்பியதும் வேறு ஒரு நினைப்பு அவருக்கு தோன்றியது. அதாவது உத்தரவு இல்லாமல் எதிரிகளை தாக்கும்படி தாம் துருப்புகளை ஏவியதால் அம்மாதிரி கட்டுப்பாட்டை மீறி நடந்ததற்காக தம்மை தண்டிக்க கமாண்டர் கூப்பிட்டு அனுப்பியிருக்கலாம் என்று அவர் நினைத்தார். ஆகவே ராஸ்டோவை புகழ்ச்சியாக ஆஸ்டர்மேன் பேசியதை கேட்டதும் அவருக்கு ஒரு பதக்கம் கொடுக்கப் போவதாக சொன்னதை கேட்டதும் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த தார்மீகமான வெறுப்பினால் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி குறைவு அவருக்கு இருந்து கொண்டிருந்தது. என்னதான் என் மனதை வருத்திக் கொண்டிருக்கிறது என்று அவர் ஜெனரலிடமிருந்து திரும்பி வரும்போது தம்மையே கேட்டுக்கொண்டார். இலைன் விஷயமாக இருக்கலாமா? இல்லை, அவர் பந்தோபஸ்தாய் இருக்கிறார். நான் எந்த விதத்திலாவது அகௌரவமாய் நடந்து கொண்டேனா? இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. வேறு ஏதோ ஒன்று, பச்சாதாபப்படுவதைப் போல ஒன்று அவருடைய மனதை வருத்திக் கொண்டு வந்தது. ஆமாம் ஆமாம், அந்த நாடிக் குழிவை கொண்டிருந்த பிரெஞ்சு அதிகாரி. நான் அவரை வெட்டுவதற்கு என் கையை உயர்த்திய போது என் கை தானாக கொஞ்சம் திகைத்து எப்படி நின்றது என்பது இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. கைதிகளை கொண்டு போவதை ராஸ்டோவ் பார்த்தார்.
அவர்களுக்கு பின்னால் பாய்ச்சலில் சென்று நாடியில் குழிவுள்ள அந்த பிரெஞ்சுக்காரரை பார்க்க விரும்பினார். அவர் தம்முடைய அயல் நாட்டு யூனிபாரத்தில் இருந்தார். அவர் ஒரு குதிரை மீது அமர்ந்து தம்மைச் சுற்றி ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கையில் ஏற்பட்ட அந்த உடைவாள் காயத்தை ஒரு காயம் என்று சொல்ல முடியாது. ஒரு பாசாங்கு புன்னகையோடு ராஸ்தோவை அவர் நோக்கி அவருக்கு வாழ்த்து கூறுவது போல கையை ஆட்டினார். ராஸ்தோவுக்கு இன்னும் அதே மாதிரி இனம் தெரியாத உணர்ச்சி, தாம் அவமானம் அடைவது போல தோன்றியது. அன்றைய தினம் பூராவும் மறு நாளும் ராஸ்தோவ் கோபமோ மந்தமோ இல்லாமல் மிளனமாகவும் சிந்தனையோடும் எதையோ யோசித்துக் கொண்டிருந்ததை அவருடைய நண்பர்களும் தோழர்களும் கவனித்தார்கள். அவர் மகிழ்ச்சியில்லாமல் மதுவை குடித்தார். அவர் தனியாய் இருக்க முயற்சி செய்தார். அவருடைய மனதில் எதையோ திரும்ப திரும்ப யோசனை செய்து கொண்டிருந்தார். தம்முடைய இந்த சிறந்த போர்முனை வெற்றியை எப்போதும் ராஸ்தோவ் நினைத்துக் கொண்டிருந்தார். அந்த வெற்றியினால் அவருக்கு செயின்ட் ஜார்ஜ் பதக்கம் கிடைத்ததைக் கண்டு அவர் மலைத்து போனார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய தீரர் என்ற புகழையும் தேடிக் கொடுத்தது. இதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே என்னைவிட மற்றவர்கள் இன்னும் அதிகமாக பயப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. ஆகவே வீரம் என்று அழைக்கப்படுவதெல்லாம் இதுதான் போலிருக்கிறது. நான் அந்த காரியத்தை என்னுடைய நாட்டிற்காக செய்தேனோ, அந்த நாடியில் குழிவையும் நீல நிற கண்களையும் உள்ள அந்த ஆசாமியை எப்படி நான் குறை கூற முடியும்? பாவம், அவர் எவ்வளவு பயந்து போனார்! நான் அவரை கொன்று விடுவேன் என்று அவர் நினைத்தார். நான் எதற்காக அவரை கொல்ல வேண்டும்? என் கை நடுங்கியது. மேலும் ஒரு செயின்ட் ஜார்ஜ் பதக்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் என்னவென்பது எனக்கு புரியவில்லை என்று அவர் நினைத்தார். இந்த பிரச்சனைகளை நிக்கலஸ் இன்னமும் சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு ஏற்பட்டிருந்த புதிருக்கு ஒரு தெளிவான முடிவை காண முடியாமல் அவர் இருந்தபோது, அந்த இராணுவ சேவையில் அடிக்கடி நடப்பதைப் போல அந்த அதிர்ஷ்ட சக்கரம் அவரை பார்த்து திரும்பியது. ஆஸ்ட்ரோவ்னா என்ற இடத்தில் நடந்த அந்த சம்பவம் அவருக்கு பிரசித்தியை கொடுத்தது. அதோடு ஒரு குதிரை பட்டாளத்திற்கே கமாண்டராக அவர் நியமிக்கப்பட்டார். அதைத் தவிர வீரத்தனமான ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு வீரமுள்ள அதிகாரி வேண்டுமென்றால் அந்த வேலைக்கு அவரையே தேர்ந்தெடுப்பார்கள். 9.16 நட்டாஷாவின் அசுக்கியத்தை கேள்விப்பட்டதும், தான் இன்னும் நன்றாய் சுக்கியம் அடையாவிட்டாலும் இன்னும் பலவீனமாய் இருந்தாலும் கோமகள் ராஸ்தோவா பெட்டியாவுடனும் மற்றவர்களுடனும் மாஸ்கோவுக்கு புறப்பட்டு போனாள். அந்த குடும்பம் பூராவாக மரியா திமிட்ரிவ்னாவின் வீட்டிலிருந்து அந்த பட்டணத்தில் உள்ள தங்கள் வீட்டிற்கு போய் தங்கினார்கள். வீட்டில் உள்ள நட்டாஷாவின் அசுக்கியம் மிகவும் அதிகமாயிருந்தது. ஆகவே அந்த அசுக்கியத்திற்கான காரணங்கள், அவளுடைய நடத்தை, நிச்சயதார்த்தத்தை அவள் முறித்தது ஆகிய விஷயங்களை பற்றிய ஆலோசனைகள் எல்லாம் இந்த அசுக்கியத்தின் முன்பாக பின்னால் மறைந்து விட்டன. இது அவளுக்கும் அவளுடைய பெற்றோருக்கும் நல்லதாய் போயிற்று. நடந்த விஷயத்தை பற்றி அவளை எவ்வளவு தூரம் குறை கூறலாம் என்று ஆலோசனை செய்வது சாத்தியமில்லாதபடி அவள் அவ்வளவு அசுக்கியமாய் இருந்தாள். அவளால் உண்ணவும் முடியவில்லை, உறங்கவும் முடியவில்லை. வரவர மெலிந்து கொண்டு வந்தாள், இருமிக் கொண்டு இருந்தாள். அவள் அபாயகரமான நிலைமையில் இருப்பதாக டாக்டர்கள் அவர்களுக்குச் சொன்னார்கள். அவளுக்கு எப்படி உதவி செய்வது என்பதைத் தவிர வேறு எதைப் பற்றியும் அவர்களால் நினைக்க முடியவில்லை. டாக்டர்கள் தனியாகவும் சேர்ந்தார் போலவும் அவளை பார்க்க வந்தார்கள். பிரெஞ்சு மொழியிலும் ஜெர்மன் மொழியிலும் லத்தீன் மொழியிலும் அவர்கள் நிறைய பேசிக்கொண்டு தங்களுக்கு தெரிந்த வியாதிகளுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய மருந்துகளை ஏராளமாய் கொடுக்கும்படி ஆலோசனை சொன்னார்கள். நட்டாஷாவுக்கு என்ன வியாதி என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்ற சிறிய விஷயம் அவர்களில் யாருக்கும் மனதில் தோன்றவில்லை. ஏனெனில் ஒருவனுக்கு என்ன வியாதி என்பதை கண்டுபிடிக்க முடியாது. உயிர் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட குணச்சிறப்புகள் உண்டாகையால் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்குச் சொந்தமான விசித்திரமான நூதனமான சிக்கலான வியாதியை கொண்டிருப்பது உண்டு. அந்த வியாதி வைத்திய சாஸ்திரத்திற்குள் அடைபட்ட தள்ள சுவாச பையை பற்றியோ, ஈரலை பற்றியோ, சருமத்தை பற்றியோ, இருதயத்தை பற்றியோ, நரம்புகளை பற்றியோ, வைத்திய புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வேறு வகைகளை பற்றியோ உள்ள வியாதி அல்ல அது. அந்த உறுப்புகளின் வியாதிகள் எல்லாம் எண்ணிக்கையற்ற விதமாக ஒன்று சேர்ந்து ஏற்படக்கூடிய வியாதியேயாகும். இந்த சிறிய விஷயம் அந்த டாக்டர்களுக்கு தோன்றுவதில்லை. ஒரு மந்திரவாதிக்கு தன்னுடைய மந்திரங்கள் பலிக்கவில்லை என்று விஷயம் எப்படி தோன்றாதோ அதே மாதிரி டாக்டர்களின் நினைப்பு இருந்தது. ஏனென்றால் குணப்படுத்துவது என்பதுதான் அவர்களுடைய தொழிலாய் இருக்கிறபடியால், அதற்காக அவர்கள் பணம் பெற்றுக்கொள்ளுகிறபடியால்
அந்த வேளையில் தங்கள் வாழ்க்கையின் சிறந்த பல வருஷங்களை அவர்கள் கழித்துவிட்டபடியால் அந்த நினைப்பு தோன்றுவதில்லை. தவிரவும் தாங்கள் உண்மையிலேயே உபயோகமாய் இருப்பதாக கண்டு வந்தபடியால், உண்மையிலேயே ராஸ்டோன்களின் குடும்பத்திற்கு உபயோகமாய் இருந்து வந்தபடியால் இந்த நினைப்பு அவர்களுக்கு மனதிற்குள் நுழைய முடியாமலேயே இருந்தது. வியாதியஸ்தர்கள் மருந்தை விழுங்கும்படி செய்வது மட்டும் அவர்களால் ஏற்படக்கூடிய உதவி என்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கொடுக்கும் மருந்துகள் எல்லாம் அநேகமாக கெடுதியானவையே ஆகும். சிறிய அளவில் அவைகள் கொடுக்கப்படுகிறபடியால் அது வெளியே தெரிவதில்லை. டாக்டர்களின் உதவி வேறு விஷயங்களுக்கு உபயோகமாகவும் அவசியமாகவும் தவிர்க்க முடியாதவைகளாகவும் இருக்கின்றன. ஏனெனில் நோயாளியின் மன தேவையையும் நோயாளி மீது போலும் அன்பு கொண்டுள்ளவர்களின் மன தேவையையும் டாக்டர்கள் திருப்தி செய்கிறார்கள். அதனால்தான் நோய் தீர்க்கும் போலி டாக்டர்களும், மந்திரவாதிகளான பெண்களும், ஹோமியோபதி டாக்டர்களும், அலோபதி டாக்டர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இனியும் எப்பொழுதும் இருப்பார்கள். வியாதிகள் குணமாய் விடுமென்ற ஆதி அந்தமற்ற மனித நம்பிக்கைக்கும் அவர்களுக்கு வேண்டிய அனுதாபத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற வியாதியஸ்தர்களின் உணர்ச்சிக்கும் அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். எங்காவது உடம்பில் இடித்துவிட்டால் அதை தடவி கொடுக்க வேண்டுமென்று ஒரு சிறு குழந்தையிடம் இருக்கும் சாதாரண விருப்பத்தை போன்ற விருப்பங்களை அவர்கள் திருப்தி செய்கிறார்கள். ஒரு குழந்தை கீழே விழுகிறது. உடனே தன்னுடைய தாயிடமோதாதி இடமோ ஓடி அடிபட்ட இடத்தை தடவிவிடவோ முத்தமிடவோ விரும்புகிறது. இதைச் செய்து விட்டவுடன் தனக்கு சுக்கியமாய்விட்டதாக அது நினைக்கிறது. அந்த வலியை போக்குவதற்கு அந்த குழந்தையைச் சேர்ந்தவர்களில் மிகுந்த பலவான்களாலும் மிகுந்த புத்திசாலிகளாலும் கூட முடியாது என்பதை அந்த குழந்தை நம்ப முடியாது. வலிக்கு நிவாரணம் ஏற்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையும் அதனுடைய தாயார் அதன் அடிபட்ட இடத்தை தடவி விடும்போது காட்டுகிற அனுதாபமும் அந்த குழந்தைக்கு இதம் செய்கின்றன. நட்டாஷாவுக்கு டாக்டர்கள் அவசியம் என்றால் அவளுடைய வலியை தடவிவிட்டு ஆறுதல் சொல்லுவதற்குத்தான் அவர்கள் உதவியாய் இருக்கிறார்கள். அந்த வண்டிக்காரன் அர்பார் என்ற இடத்தில் உள்ள மருந்து கடைக்குச் சென்று ஒரு ரூபிளையும் 70 கோப்பைக்குகளையும் கொடுத்து அந்த அழகான பெட்டியில் உள்ள மாத்திரைகளையும் கொஞ்சம் பவுடரையும் வாங்கி வந்து அவற்றை 2 மணிக்கு ஒரு தடவை வெந்நீரில் போட்டு சாப்பிட்டால் அவள் வியாதி எல்லாம் போய்விடுமென்று உறுதி கூறுகிறார்களே, அம்மாதிரி உறுதி கூறுவதற்குத்தான் அவர்கள் உபயோகமாய் இருக்கிறார். கெடிகாரத்தை பார்த்து மருந்து கொடுப்பதற்கு அந்த மாத்திரைகளும் சூடான பானங்களும் கோழி குஞ்சு கட்லெட்டுகளும் இன்னும் வாழ்க்கைக்கு வேண்டிய மற்ற விஷயங்களும் டாக்டர்களின் உத்தரவுப்படி கொடுக்கப்பட்டு வருகின்றன. அம்மாதிரி காரியங்களை கவனித்துக் கொள்வதால் அந்த குடும்பத்தாருக்கு ஒரு வேலையும் ஒரு மன ஆறுதலும் கிடைக்கின்றன. இவையெல்லாம் இல்லையென்றால் சோனியாவும் கோமகளும் வேறு என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய முகங்கள்தான் எப்படி இருக்கும்? தம்முடைய அருமையான அன்பான குமாரியின் அசுக்கியத்தை அந்த கோமகனால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அவளுடைய சிகிச்சைக்காக 1000 ரூபிள்கள் செலவாகின்றன என்று அவர் அறிந்து கொள்ளுவதால்தான் அதை தாங்க முடிகிறது. அவளுடைய நன்மைக்காக இன்னும் 1000கள் செலவிடவும் அவர் மனம் கோணமாட்டார். அவளுடைய வியாதி நீடிக்குமானால் இன்னும் சில 1000கள் செலவிட்டு அவளை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் வைத்தியர்களிடம் காட்ட வேண்டும் என்ற நினைப்பு அவருக்கு தோன்றி இருக்காவிட்டால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. மெட்டிவியராலும் பெல்லராலும் வியாதியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் விரிசாலும் முத்ராவாலும் தான் வியாதியை கண்டுபிடிக்க முடிந்ததென்றும் அவர் வியாகியானம் செய்து கூறுவதற்கு முடிந்ததனால்தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. டாக்டர்களின் உத்தரவுப்படி அவள் கண்டிப்பாக கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்று சில சமயங்களில் நோயாளியை கண்டித்து கொண்டிருக்க முடிந்தபடியால்தான் கோமகளாலும் பொறுத்து கொள்ள முடிந்தது. நீ இம்மாதிரி நடந்தால், நீ டாக்டரின் உத்தரவுப்படி நடக்காவிட்டால், நேரத்தில் மருந்தை உண்ணாவிட்டால் நீ ஒரு காலம் சுகம் அடையப் போவதில்லை என்று எரிச்சலினால் தன்னுடைய மன வருத்தத்தை மறந்து கோமகள் சொல்லுவாள். நீ இம்மாதிரி அந்த வியாதியுடன் விஷமம் செய்யக்கூடாது. இல்லையானால் அது நிமோனியாவாக மாறிவிடும் என்பது உனக்கு தெரியும் என்று அந்த அந்நிய நாட்டு வார்த்தையை உச்சரிப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு அவள் பேசிக் கொண்டிருப்பாள். அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பது மற்றவர்களுக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. முதல் 3 இரவுகளிலும்தான் படுக்கை உடையை அணியாமல் இருந்து டாக்டர்களின் உத்தரவுகளை நிறைவேற்றி வைப்பதற்காக தயாராய் இருந்தாள் என்ற சந்தோஷமான உணர்ச்சி இருந்திருக்காவிட்டால் சோனியாவால் தான் எப்படி தாங்கிக் கொண்டிருக்க முடியும்? அந்த சிறிய பெட்டியில் உள்ள அற்பமான தீங்கிழைக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை குறிப்பிட்ட நேரத்தில் கொடுப்பதற்காக இரவுகளில் இன்னமும் அவள் விழித்திருக்கிறாள். இதனால்தான் அவளால் தாங்கிக் கொள்ள முடிகிறது.
தனக்காக எத்தனையோ தியாகங்கள் செய்யப்படுவதைக் கண்டு நட்டாஷாவுக்கும் மகிழ்ச்சியாய் இருந்தது. எந்த மருந்தும் தன்னை குணமாக்க முடியாது என்றும் அவையெல்லாம் அசட்டுத்தனம் என்றும் அவள் சொல்லி வந்தபோதிலும் குறிப்பிட்ட நேரத்தில்தான் மருந்து உண்ண வேண்டும் என்று அவள் அறிந்தபோது அவளுக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. டாக்டர்களின் உத்தரவுகளை மதிக்காமல் வைத்தியத்தில் தனக்கு நம்பிக்கை கிடையாது என்றும் தன்னுடைய உயிரை தான் மதிக்கவில்லை என்றும் காட்டிக்கொள்ளுவது அவளுக்கு இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் டாக்டர் வந்து நாடியை பிடித்து பார்த்து அவளுடைய நாக்கை பரிசோதிப்பார். வருத்தம் தோய்ந்த விதமாய் அவளுடைய முகம் இருந்தபோதிலும் ஏதாவது தமாஷ் பேசிவிட்டு போவார். ஆனால் அவர் அடுத்த அறைக்கு போனதும் கோமகள் வேகமாக அவரை பின்தொடருவாள். உடனே அந்த டாக்டர் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சிந்தனையோடு தலையை ஆட்டிச் சொல்லுவார். அதாவது இன்னும் அபாயம் இருந்த போதிலும் அவர் கடைசியாக கொடுத்த மருந்தில் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதென்றும் பொறுத்து பார்க்க வேண்டுமென்றும் இந்த வியாதி முக்கியமாக மனோவியாதி என்றும் கூறுவார். உடனே கோமகள் தான் செய்வதை தன்னிடமிருந்தும் அவரிடமிருந்தும் மறைக்க முயற்சி செய்து அவர் கையில் ஒரு தங்க நாணயத்தை வைப்பாள். அதன் பின்னால் மிகுந்த அமைதியுள்ள மனதோடு நோயாளியிடம் அவள் திரும்புவாள். நட்டாஷாவுக்கு ஏற்பட்டுள்ள நோயின் அறிகுறிகள் இவைதான். அவள் சொற்பமாக உண்ணுகிறாள், தூங்குவதும் சொற்பமே, இருமிக் கொண்டிருக்கிறாள், எப்பொழுதும் சோர்வோடு காணப்படுகிறாள். மருந்து உண்ணாமல் அவள் இருக்க முடியாதென்று டாக்டர்கள் சொன்னார்கள். ஆகவே அந்த பட்டணத்தில் நெருக்கடியான சூழ்நிலையில் அவளை வைத்திருந்தார்கள். 1812 வருஷத்திய வசந்த காலத்தில் ராஸ்டோன்கள் கிராமத்திற்கு போகவில்லை. ஏராளமான மாத்திரைகளை அவள் விழுங்கிய போதிலும் சிறிய பூட்டிகளிலும் பெட்டிகளிலும் உள்ள பவுடர்களையும் சொட்டு மருந்துகளையும் அவள் சாப்பிட்ட போதிலும் கிராமாந்தர வாழ்க்கை அவளுக்கு வழக்கமாய் இருந்தும் இச்சமயம் அது அவளுக்கு கிடைக்காமல் இருந்த போதிலும் அவளுடைய வாலிபம் வெற்றி பெற்றது. குமாரி ஷாஸ் என்பவளுக்கு காலியான மருந்து பூட்டிகளிலும் பெட்டிகளிலும் பிரியமுண்டாகையால் அவற்றை ஏராளமாக அவள் சேர்த்து வைத்தாள். தினப்படி வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களால் நட்டாஷாவின் மன வருத்தம் கீழே போக ஆரம்பித்தது. ஆகவே அவளுடைய இருதய வலி அவ்வளவு கடினமாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு உடல் அபிவிருத்தியும் ஏற்பட ஆரம்பித்தது. 9.17 நட்டாஷா அமைதி கொண்டிருந்தாள். ஆனால் சந்தோஷமாய் இல்லை. கச்சேரிகள், நடன கச்சேரிகள், பாட்டு கச்சேரிகள், நாடகங்கள் ஆகிய வெளிப்படையான மகிழ்ச்சிகளை மட்டும் அவள் தவிர்த்தாள் என்பதில்லை. கண்ணீர் இல்லாமல் அவள் சிரிப்பதே இல்லை. அவளால் பாட முடியவில்லை. அவள் சிரிக்க ஆரம்பித்தாலும் சரி, அவள் பாட முயற்சித்தாலும் சரி, கண்ணீர் வந்து அவள் தொண்டையை அடைத்துக் கொள்ளும். வியாகுலத்தினாலும் இனிமேல் எப்பொழுதும் திரும்பி வராத அந்த பரிசுத்தமான காலங்களை நினைவு கூறுவதனாலும் மிகவும் மகிழ்ச்சியாய் இருந்திருக்கக்கூடிய அவளுடைய வாலிப வாழ்க்கையை உபயோகம் இல்லாமல் கெடுத்துக் கொண்டாளே என்ற எரிச்சலினாலும் அவளுக்கு கண்ணீர் பொங்குவதுண்டு. சிரிப்பதும் முக்கியமாக பாடுவதும் அவளுக்கு ஏற்பட்டிருந்த அந்த துக்கத்தில் செய்யக்கூடாத காரியங்களாக அவளுக்கு தோன்றின. சல்லாபங்களை பற்றிய நினைப்பே அவளுடைய மண்டையில் நுழைந்ததில்லை. நுழைந்து விடுமோ என்று அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமுமில்லை. கோமாளியான நாஸ்டாசியா ஐவானாவிடம் அவள் எவ்வளவு சிரத்தை கொண்டிருக்கிறாளோ அதைவிட அதிகமாக வேறு எந்த மனிதர் மீதும் அவள் சிரத்தை கொள்ளவில்லை என்று உணர்ந்தாள். அம்மாதிரியே அவள் சொல்லவும் செய்தாள். ஏதோ ஒன்று அவளுக்குள்ளே காவலாக நின்று எந்த மகிழ்ச்சியையும் அவள் பெறாமல் தடுத்து வந்தது. மிகுந்த நம்பிக்கையை கொடுத்து வந்த அவளுடைய கவலையில்லாத கன்னிப் பெண்ணின் வாழ்க்கையில் இருந்த சிரத்தைகள் எல்லாம் அவளுக்கு போய்விட்டன. முந்தைய மழை காலம், வேட்டைகள், மாமா ஆக்ராட்னோவில் நிக்கலசருடன் கழிந்த அந்த கிறிஸ்தமஸ் ரஜா நாட்கள் ஆகியவைகளை அடிக்கடி மிகுந்த வேதனையுடன் அவள் நினைவு கூர்வாள். அந்த நாட்களில் ஒரு நாளையாவது மீண்டும் பெறுவதற்கு அவள் என்னதான் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவையெல்லாம் போயே போயின. வருங்காலத்தைப் பற்றி அச்சமயம் அவளுக்கு ஏற்பட்டிருந்த கெட்ட சகுன நினைப்புகள் உண்மையாயின. அந்த சுதந்திர கால நிலைமையும் எந்த மகிழ்ச்சியையும் அனுபவிக்க தயாராய் இருக்கும் நிலைமையும் இனி வரப்போவதில்லை. என்றாலும் உயிர் வாழ்ந்து இருக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. அவள் முன்பு நினைத்தபடி மற்றவர்களை விட தான் சிலாக்கியமாய் இல்லை என்பதையும் உலகத்தில் உள்ள வேறு யாரையும் விட மோசமாகவும் மிகவும் மோசமாகவும் இருப்பதையும் சிந்தனை செய்தபோது அந்த நினைப்பு அவளுக்கு இதமாய் இருந்தது. ஆனால் இது மட்டும் போதாது. அதை அவள் அறிவாள். ஆகவே அடுத்தபடி என்ன என்று அவள் தன்னையே கேட்டுக்கொள்ளுவாள். ஆனால் வருவதற்கு அங்கே எதுவுமில்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை.
என்றாலும் வாழ்க்கை கடந்து கொண்டு போயிற்று. யாருக்கும் சுமையாகவும் இடையூறாகவும் தான் இல்லாமல் இருக்க நட்டாஷா முயற்சி செய்தாள் என்று தோன்றியது. அவள் தனக்காக எதையும் விரும்பவில்லை. அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவரிடமிருந்தும் அவள் விலகியே இருந்தாள். தனது சகோதரன் பெட்டியாவிடம் மட்டும் சங்கோதரமில்லாமல் இருந்தாள். மற்றவர்களிடம் சேர்ந்திருப்பதை விட அவனுடன் இருப்பதையே அவள் விரும்பினாள். அவனுடன் தனிமையாய் இருக்கும்போது சில சமயங்களில் அவள் சிரிப்பாள். அவள் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. அவர்களை பார்க்க வருகிறவர்களில் வீயர் ஒருவரை பார்ப்பதற்குத்தான் அவளுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும். கோமகன் பெஜகாம் அவளை மிகுந்த சிரத்தையுடனும் மிகுந்த கவலையுடனும் மிகுந்த மென்மையுடனும் நடத்தி வந்தார். அவரை விட அதிகமாக அம்மாதிரி நடத்துவது அசாத்தியம். தன்னை அறியாமலேயே நட்டாஷா இந்த மென்மையை உணர்ந்தாள். ஆகவே அவருடன் இருப்பதில் அவள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாள். ஆனால் அதற்காக அவள் அவரிடம் நன்றி கொள்ளவில்லை. ஏனெனில் அவளிடம் அவர் நடந்து கொள்ளுகிற நல்ல விஷயங்களில் அவருக்கு தனிப்பட்ட சிரத்தை எதுவும் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. அவர் ஒவ்வொருவரிடமும் அன்போடு இருப்பதே அவருடைய இயற்கையான சுபாவம் என்று அவளுக்கு தோன்றியது. ஆகவே அவருடைய அன்புக்கு விசேஷமான மதிப்பு எதுவும் இல்லை என்றும் அவளுக்கு தோன்றியது. அவளை குழிப்படுத்தும்படி ஏதாவது செய்ய அவர் விரும்பும் போதோ அல்லது அவர்கள் பேசுகிறவைகளில் ஏதாவது அவளுடைய பழைய நினைவுகளை நினைப்பூட்டி அவளை துன்புறுத்துமோ என்று அவர் பயப்படும் போதோ அவளுடைய பிரசன்னத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தையும் தர்மசங்கடத்தையும் நட்டாஷா சில சமயங்களில் கவனித்திருக்கிறாள். அவருக்கு பொதுவாய் இருக்கக்கூடிய அன்பான குணமும் வெட்கமும் இதற்கு காரணம் என்று அவள் நினைப்பதுண்டு. தன்னிடம் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரிதான் மற்ற ஒவ்வொருவரிடமும் அவர் இருப்பார் என்று அவள் நினைத்தாள். அவர் மட்டும் சுதந்திரமாய் இருந்தால் முழங்கால் படியிட்டு அவளுடைய காதலையும் கையையும் கேட்பார் என்று அவர் தம்மை அறியாமலேயே ஒரு தடவை சொன்னார். அவள் மிகுந்த மனக்குழப்பத்தில் இருந்தபோது அந்த வார்த்தைகளை சொன்னார். அதற்கு பின்னால் வீயர் தம்முடைய உணர்ச்சிகளை பற்றி நட்டாஷாவிடம் பேசியதே இல்லை. அந்த வார்த்தைகள் அச்சமயத்தில் தன்னை மிகவும் தேற்றிய போதிலும் ஒரு அழுகிற குழந்தையை தேற்றுவதற்காக பலவிதமான அர்த்தமற்ற வார்த்தைகளை சொல்லுவதைப் போலவே அவையும் இருப்பதாக அவளுக்கு தெளிவாய் தோன்றியது. வீயர் ஒரு திருமணமானவர் என்பதால் அப்படி தோன்றவில்லை. குராகினோடு அவள் இருந்த போது தார்மீக தடை எதுவும் இல்லாதது போல அவள் உணர்ந்தாள். ஆனால் வீயருடன் அவள் இருக்கும்போது அந்த தார்மீக தடை இருப்பதாக நட்டாஷா பலமாய் உணர்ந்தாள். அதனால் அவருக்கும் அவளுக்கும் உள்ள உறவுகள் அவளை பொறுத்தவரையில் காதலில் வந்து முடியலாம் என்ற நினைப்பு அவள் மண்டையில் எப்பொழுதும் நுழைந்ததில்லை. அல்லது ஒரு கனிவான மனப்பூர்வமான மனோகரமான நட்பு ஒன்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவளே அதை பல தடவைகளில் அறிந்திருக்கிறாள் ஏற்பட கூடும் என்ற நினைப்பும் அவள் மண்டையில் தோன்றவில்லை. செயின்ட் பீட்டர் விரத தினம் முடிவதற்கு முன்பாக ஆக்ராபெனா ஐவானாவ்னா பெலோவா என்பவள் மாஸ்கோவில் உள்ள மகான்களின் கோயில்களுக்கு சென்று தனது பக்தியை செலுத்துவதற்காக மாஸ்கோவுக்கு வந்தாள். ராஸ்தோன்களின் கிராமாந்திர வாசஸ்தலத்தில் அவள் பக்கத்து வீட்டுக்காரியாய் இருந்தாள். நட்டாஷா விரதம் இருந்து பரிசுத்த நற்கருணைக்காக தயாராக வேண்டும் என்று அவள் யோசனை சொன்னாள். நட்டாஷா மகிழ்ச்சியோடு அதை ஒப்புக்கொண்டாள். அதிகாலையில் அவள் வெளியே போகக்கூடாது என்று டாக்டர்கள் சொன்னார்கள். அதை மீறி விரதம் இருந்து நற்கருணைக்கு தயாராக வேண்டும் என்று நட்டாஷா வற்புறுத்தினாள். தங்களுடைய சொந்த வீட்டிலேயே 3 நேர பிரார்த்தனைகளிலும் பிரசன்னமாய் இருந்து ராஸ்தோன் குடும்பத்தார்கள் தயார் செய்வதைப் போல செய்ய அவள் விரும்பவில்லை. ஆக்ராபெனா ஐவானாவ்னா செய்வதைப் போல தினமும் மாதா கோயிலுக்கு ஒரு வாரம் சென்று காலை ஆராதனை, ரோம சபை ஆராதனை, மாலை ஆராதனை ஆகியவைகளை ஒன்றை கூட விடாமல் செய்ய வேண்டும் என்று நட்டாஷா வற்புறுத்தினாள். நட்டாஷாவின் ஆர்வத்தைக் கண்டு கோமகள் மனம் கனிந்தாள். வைத்திய சிகிச்சையினால் போதுமான பலன் ஏற்படாததைக் கண்ட அவளுக்கு மருந்துகளை விட பிரார்த்தனைகள் தன்னுடைய குமாரிக்கு உதவி செய்யக்கூடும் என்று அவளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் பீதியும் இருந்தது. டாக்டர்களுக்கு தெரியாமல் நட்டாஷாவின் விருப்பத்திற்கு ஒப்புக்கொண்டு பெலோவாவிடம் அவளை ஒப்படைத்தாள். காலை 3 மணிக்கு நட்டாஷாவை எழுப்புவதற்காக ஆக்ராபெனா ஐவானாவ்னா வருவது வழக்கம். அச்சமயங்களில் பொதுவாக ஏற்கனவே அவள் விழித்திருப்பதை காண்பாள். காலை ஆராதனைக்கு பிந்திவிடக் கூடாது என்று அவள் பயப்படுவதுண்டு. அவசரமாக முகம் கழுவி மகா மோசமான ஆடைகளை நட்டாஷா பணிவோடு அணிந்து கொண்டு ஒரு பழைய சல்லாவையும் அணிந்து கொண்டு சுத்தமான காலை காற்றில் குளிரால் நடுங்கிக் கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருக்களில் நடந்து போவாள். உதயத்தினால் ஏற்படும் தெளிவான வெளிச்சத்தால் அந்த தெருக்களில் வெளிச்சம் பரவி நிற்கும்.
ஆக்ரா பெனா ஐவானாவின் யோசனைப்படி தங்களுடைய சொந்த மாதா கோயிலில் நற்கருணைக்காக தயார் செய்து கொள்ளாமல் மற்றொரு மாதா கோயிலில் போய் தயார் செய்து வந்தாள். அந்த கோயிலில் உள்ள குரு ஒரு கடுமையான கட்டுப்பாடும் உயர்ந்த வாழ்க்கையும் கொண்டவராகும். அந்த மாதா கோயிலில் எப்பொழுதுமே அதிகமாக ஆட்கள் இருந்ததில்லை. நட்டாஷா எப்பொழுதும் பெலோவாவோடு வழக்கமான இடத்தில் நிற்பாள். அவர்களுக்கு எதிராக இடது பக்கத்தில் பாட்டு கோஷ்டிக்கு முன்பாக பரிசுத்த கன்னி மாதாவின் உருவச்சிலை இருந்தது. ஒரு மகா பெரிய மனதிற்கு எட்டாத ஒன்றிற்கு முன்பாக பணிவோடு அவள் நின்று கொண்டிருந்த உணர்ச்சி அவளுக்கு புதிய உணர்ச்சியாகும். அந்த உணர்ச்சி வழக்கமில்லாத அந்த காலை நேரத்தில் மெழுகு வத்திகளாலும் ஜன்னல் வழியாக வந்த காலை வெளிச்சத்தாலும் மிகுந்த பிரகாசம் அடைந்திருந்த அந்த கன்னி மாதாவின் கருப்பு முகத்தை அவள் பார்த்தபோது அவளை பற்றி கொண்டது. பிரார்த்தனை வார்த்தைகளை கவனித்து கேட்டு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாள். அவள் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை கேட்டதும் அவளுடைய சொந்த உணர்ச்சி அந்த பிரார்த்தனைகளின் அர்த்தங்களோடு கலந்து பின்னி நிற்கும். அவளுக்கு புரியாத இடங்களில் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ள விரும்புவது ஒரு பெருமை என்றும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது அசாத்தியம் என்றும் நம்பிக்கை கொண்டு கடவுளிடம் தன்னை சமர்ப்பிப்பதுதான் அவசியம் என்றும் அம்மாதிரி சமயங்களில் கடவுள்தான் அவளுடைய ஆத்மாவிற்கு வழி காட்டுகிறார் என்றும் அவள் நினைக்கும் போது அவளுக்கு இனிமையாய் இருக்கும். தனக்கு சிலுவைக்குறி காட்டி தாழ்ந்து தலை வணங்கி அவளுக்கு புரியாத இடங்களில் தன்னுடைய இழிவான நிலைமையைக் கண்டு பீதி கொண்டு ஒவ்வொன்றையும் தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் தன்மீது கருணை காட்ட வேண்டும் என்றும் அவள் கடவுளை கேட்பாள். அவள் தன்னை மறந்து நின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் அநேகமாக பச்சாதாப பிரார்த்தனையாகவே இருந்தன. அவள் அதிகாலையில் தன்னுடைய வீடு திரும்பும்போது கட்டிட வேலைக்கு போகிறவர்களையும் தெரு பெருக்குகிறவர்களையுமே கண்டாள். வீடுகளுக்குள் இருந்தவர்கள் எல்லாரும் இன்னமும் தூங்கிக் கொண்டே இருந்தார்கள். நட்டாஷாவுக்கு இந்த அனுபவம் புதிதாய் இருந்தது. அவளுடைய குற்றங்களை திருத்திக் கொள்வது சாத்தியம் என்ற உணர்ச்சியும் ஒரு புதிய சுத்தமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் சாத்தியம் என்ற உணர்ச்சியும் அவளுக்கு தோன்றின. இம்மாதிரியாக அவள் காலம் கழித்த அந்த வாரம் முழுவதிலும் இந்த உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வந்தது. ஆக்ரா பெனா ஐவானாவ்னா சொல்லி வந்த அந்த நற்கருணை மகிழ்ச்சி நட்டாஷாவுக்கு மிக பெரிதாக தோன்றியது. ஆகவே அந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் தான் உயிரோடு இருக்க மாட்டாளோ என்று கூட நினைத்தாள். ஆனால் அந்த மகிழ்ச்சியான தினம் வந்தது. அந்த மறக்க முடியாத ஞாயிற்றுக்கிழமையன்று வெள்ளை மஸ்லின் ஆடை தரித்த அவள் நற்கருணைக்கு பின்னால் வீடு திரும்பினாள். பல மாதங்களுக்கு பின்னால் முதல் தடவையாக அவள் அமைதியாய் இருப்பதாக உணர்ந்தாள். எதிர்கால வாழ்க்கையைப் பற்றிய நினைப்பு அவளுக்கு பாரமாய் தோன்றவில்லை. அன்று அவளை பார்க்க டாக்டர் வந்தார். 2 வாரங்களுக்கு முன்பாக அவர் கொடுத்த பவுடர்களையே இன்னமும் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் என்று அவர் சொன்னார். காலையிலும் மாலையிலும் அதை அவள் கண்டிப்பாக சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்விஷயத்தில் தயவு செய்து அக்கறையாய் இருங்கள் என்று தமது வைத்தியத்தின் வெற்றியைப் பற்றி அவர் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்து கூறினார். தமது உள்ளங்கையில் வைத்த தங்க நாணயத்தை சாமர்த்தியமாக அவர் எடுத்துக்கொண்டு விளையாட்டாக கவலைப்படாமல் இருங்கள் என்று சொன்னார். அவள் சீக்கிரமாக ஆடவும் பாடவும் செய்வாள். கடைசியாக அவளுக்கு கொடுத்த மருந்து மிகுந்த நன்மையை செய்திருக்கிறது. அவள் இப்பொழுது மிகவும் நன்றாய் இருக்கிறாள். தனது முகத்தில் மகிழ்ச்சி தோற்றத்தோடு தனது கைகளில் உள்ள நகங்களை கோமகள் பார்த்து கொண்டு இருந்தாள். அதிருஷ்டத்திற்காக சிறிது துப்பிவிட்டு வரவேற்பு அறைக்குள் போனாள். திருஷ்டி பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ருஷ்யாவில் மக்கள் துப்புவது உண்டு. 9.18 ஜூலை மாத ஆரம்பத்தில் யுத்தத்தை பற்றிய மனக்கலக்கமான செய்திகள் மாஸ்கோவில் மென்மேலும் பரவ ஆரம்பித்தன. மக்களுக்கு சக்கரவர்த்தி விடுக்கப் போகும் வேண்டுகோளை பற்றியும் இராணுவத்தில் இருந்து அவரே நேராக மாஸ்கோவுக்கு வரப்போவதைப் பற்றியும் மக்கள் மாதம் 11ஆம் தேதி வரையில் வேண்டுகோளோ அறிக்கையோ வெளிவராதபடியால் அவற்றை பற்றிய செய்திகளும் ருஷ்யாவின் நிலைமையைப் பற்றிய செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்டு பரவி வந்தன. இராணுவம் ஆபத்தில் இருப்பதால்தான் அதை விட்டு சக்கரவர்த்தி வருகிறார் என்றும் ஸ்மாலென்ஸ்க் நகரம் சரண்டைந்து விட்டதென்றும் நெப்போலியனிடம் 10 லட்சம் பேர்கள் கொண்ட இராணுவம் இருக்கிறது என்றும் ஒரு அற்புதம் ஏற்பட்டால் ஒழிய ருஷ்யாவை காப்பாற்ற முடியாது என்றும் சொல்லப்பட்டு வந்தது. ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமையன்று பிரகடனம் வந்தது. ஆனால் அது இன்னும் அச்சாகவில்லை. ராஸ்தோக்களின் வீட்டில் இருந்த பியர் மறுநாளாகிய ஞாயிறன்று தாம் டின்னர் சாப்பிட வருவதாகவும் அச்சமயம் அந்த பிரகடனத்தினுடையவும் வேண்டுகோளினுடையவும் பிரதி ஒன்றை கோமகள் ராஸ்டாவ் செயினிடமிருந்து தாம் வாங்கிக் கொண்டு வருவதாகவும் சொன்னார்.
அந்த ஞாயிறன்று வழக்கம் போல ரஜமும்ஸ்கிகளுடைய சொந்த கோயிலுக்கு பிரார்த்தனைக்காக ராஸ்தோவ்கள் போனார்கள். ஜூலை மாதத்திய ஒரு உஷ்ணமான நாளாக அன்று இருந்தது. காலை 10 மணிக்கு கோயிலின் முன்பாக ராஸ்தோவ்கள் தங்கள் வண்டியை விட்டு இறங்கினார்கள். புழுக்கமான காற்றும், மெல்லிய பகட்டான ஆடைகளை அணிந்த கூட்டமும், சாலைகளில் உள்ள மரங்களின் தூசி படர்ந்த கிளைகளும், அணிவகுப்பிற்காக வெள்ளை கால் சட்டைகள் அணிந்து பாண்டு வாத்தியத்தோடு சென்ற படை வீரர்களும், கற்கள் பரவிய தெருவில் வண்டி சக்கரங்கள் செய்த கலகலப்பு ஒலிகளும், பிரகாசமான உஷ்ணமான சூரிய வெளிச்சமும் அந்த வசந்த கால சோர்வை பூரணமாக கொண்டதாய் இருந்தன. தற்கால நிலைமையை பற்றிய திருப்தியையோ அதிருப்தியையோ அந்த பிரகாசமான உஷ்ணமான தினத்தில் பட்டணத்தில் மிகவும் அதிகமாய் உணர்ந்தார்கள். மாஸ்கோவில் உள்ள பிரபலஸ்தர்கள் எல்லாரும், ராஸ்தோவ்களுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அந்த ரஜமும்ஸ்கியின் கோயிலில் கூடியிருந்தார்கள். ஏனெனில் ஏதோ நடக்கப் போவதாய் எதிர்பார்த்து கொண்டு பல பணக்கார குடும்பங்கள், வழக்கமாக தங்கள் கிராமாந்தர எஸ்டேட்டுகளுக்கு போகிறவர்கள், இந்த வெயில் காலத்தில் அம்மாதிரி போகாமல் இருந்தார்கள். முன்னால் ஒரு தபாலி சேவகன் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு போக, பின்னால் தாயாரின் பக்கத்தில் நட்டாஷா சென்று கொண்டிருந்தாள். அச்சமயம் ஒரு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜூலை வாலிபர் அவளைப் பற்றி பலமான முணுமுணுப்பு தொனியில் பேசிக் கொண்டிருந்ததை அவள் கேட்டாள். அவள்தான் ராஸ்தோவா? அவள்தான். அவள் மிகவும் மெலிந்து போனாள். என்றாலும் அவள் அழகாய் இருக்கிறாள். குராகினுடையவும் பால்கோன்ஸ்கியினுடையவும் பெயர்களை அவள் கேட்டாள், அல்லது கேட்டதாக நினைத்தாள். ஆனால் எப்பொழுதும் அதை பற்றியே அவள் மனோ ராஜ்யம் செய்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவளுக்கு என்ன நேர்ந்ததோ அதை பற்றியே நினைப்பதாக அவளுக்கு எப்பொழுதும் தோன்றியது. ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் அவளுடைய இருதயம் சோர்ந்த பரிதாபமாக உணர்ச்சி கொள்ளுவது அவளுக்கு இப்பொழுது வழக்கம். விளிம்பில் கருப்பு பின்னல் துணியால் தைக்கப்பட்ட பூ போட்ட பட்டு உடையில் பெண்கள் நடப்பதைப் போல அவள் நடந்து போனாள். எவ்வளவு கம்பீரமாகவும் அடக்கத்தோடும் அவள் நடக்கிறாளோ அவ்வளவு அதிகமாக அவள் மனதில் துக்கமும் அவமானமும் ஏற்படும். அவள் அழகாய் இருக்கிறாள் என்பதை அவள் நிச்சயமாக அறிவாள். ஆனால் அந்த அழகு முன்பு அவளுக்கு கொடுத்து வந்த திருப்தியை இப்பொழுது கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக வேறு எதையும் விட அவளை அது அதிகமாக வருத்தி வந்தது. அதுவும் முக்கியமாக பட்டணத்தில் உள்ள இந்த பிரகாசமான உஷ்ணமான வெயில் கால தினத்தில் அதிகமாக வருத்தியது. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமையன்று அங்கு வந்திருந்ததை நினைவு கூர்ந்து நினைத்து கொண்டாள். எப்பொழுதும் அதே பழைய வாழ்க்கைதான். ஆனால் அது வாழ்க்கையல்ல. நான் கெட்டவளாய் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் நல்லவள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய சிறந்த வருஷங்கள் ஒருவருக்கும் நன்மையாய் இல்லாமல் கழிந்து கொண்டு போகின்றன. அவளுடைய தாயாரின் பக்கத்தில் அவள் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் உள்ள அறிமுகமானவர்களுடன் அவள் தலையை ஆட்டினாள். பழக்கத்தினால் ஏற்பட்ட சுபாவப்படி அங்கிருந்த சீமாட்டிகளின் ஆடைகளை பரிசீலனை செய்து கொண்டிருந்தாள். தனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சீமாட்டி சரியான முறையில் சிலுவை குறி காட்டாமல் அரைகுறையாக காட்டியதை கண்டித்தாள். தன்னை மற்றவர்கள் சீர்தூக்கி பார்க்கும் போது தான் மற்றவர்களை சீர்தூக்கி பார்த்து கொண்டிருப்பதாக அவளுக்கு நினைவு தோன்றியதும் அவள் எரிச்சல் கொண்டாள். பிரார்த்தனை சப்தம் கேட்டதும் தன்னுடைய இழிவான நன்மையைக் கண்டு பீதி கொண்டாள். அதோடு தன்னுடைய ஆத்மாவின் முந்தைய பரிசுத்தம் தன்னை விட்டு போயிற்று என்பதை நினைத்ததும் அவள் பீதி கொண்டாள். ஒரு அழகான உற்சாக தோற்றமுள்ள வயோதிகர் பிரார்த்தனையை நடத்தி கொண்டிருந்தார். பிரார்த்தனை செய்கிறவர்களின் ஆத்மாக்களுக்கு இதம் தரக்கூடிய விதத்திலும் அவர் பிரார்த்தனையை நடத்தினார். படுதாவிற்கு பின்னால் இருந்த புனிதமான கதவுகள் மூடப்பட்டன. மெதுவாக படுதா விலகிக் கொண்டு வந்தது. அதன் பின்னால் ஒரு மிருதுவான இரகசியமான குரல் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லியது. கண்ணீரினால் நட்டாஷாவின் மார்பு விம்மியது. அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன என்பது அவளுக்கு தெரியாது. ஒரு மகிழ்ச்சியான ஆனால் உள்ளத்தை அமுக்குகிற மாதிரியான உணர்ச்சி அவளை பரபரப்பு அடையும்படி செய்தது. நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி வாழ வேண்டும்? நான் எப்பொழுதுமே நல்லவளாக வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவள் பிரார்த்தித்தாள். உதவி கூறு பலி வீட படுதாவுக்கு முன்னால் உள்ள உயரமான இடத்திற்கு வந்தார். தம்முடைய பெரு விரலை நீட்டி தமது சட்டைக்கு உள்ளாக தொங்கிக் கொண்டிருந்த தமது நீண்ட தலை முடியை வெளியே இழுத்து தமது மார்பில் சிலுவை குறி காட்டி பலத்த பவித்திரமான குரலில் பிரார்த்தனையை ஆரம்பித்தார். தேவனை பற்றி செய்வோமாக. அமைதியோடு நாம் பிரார்த்தனை. ஒரே சமூகமாக, வகுப்பு வித்தியாசம் எதுவும் இல்லாமல், துவேஷம் எதுவும் இல்லாமல்,
சகோதர அன்பால் கட்டுண்டு நாம் பிரார்த்திப்போமாக என்ற நட்டாஷா நினைத்தாள். மேலேறு இருக்கும் சாந்திக்காகவும், தமது ஆத்மாவின் இரட்சிப்புக்காகவும், தேவதைகளின் உலகத்திற்காகவும், நமக்கு மேலே வசிக்கும் தேவதைகளுக்காகவும் என்று நட்டாஷா பிரார்த்தித்தாள். அவர்கள் இராணுவத்தினருக்காக பிரார்த்தனை செய்தபோது அவள் தன்னுடைய சகோதரரையும் தெனேசாவையும் பற்றி நினைத்தாள். நீரிலோ நிலத்திலோ பிரயாணம் செய்கிறவர்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்தபோது அவள் இளவரசர் ஆண்ட்ரூவை நினைத்து அவருக்காக பிரார்த்தனை செய்து அவருக்கு தான் இழைத்த எல்லா தவறுகளுக்கும் தன்னை மன்னிக்கும்படி கடவுளை கேட்டாள். தம்மை நேசிக்கிறவர்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்தபோது அவள் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்காகவும், தந்தைக்காகவும், தாயாருக்காகவும், சோனியாவுக்காகவும் பிரார்த்தனை செய்தாள். அச்சமயத்தான் முதல் தடவையாக அவர்களுக்கு எவ்வளவு தீங்கு செய்துவிட்டாள் என்பதை உணர்ந்தாள். அதை உணர்ந்ததும் அவர்கள் மீது அவளுக்கு பூரணமான அன்பு ஏற்பட்டது. நம்மை வெறுக்கிறவர்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்தபோது அவள் தன்னுடைய விரோதிகளுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக தன்னுடைய விரோதிகளும் தன்னை வெறுப்பவர்களும் யார் யார் என்பதை நினைவுகூர முயற்சித்தாள். அவளுடைய விரோதிகள் பட்டியலில் அவளுடைய தந்தைக்கு கடன் கொடுத்தவர்களையும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டவர்களையும் அவள் சேர்த்து கொண்டாள். அவளுடைய விரோதிகளையும் அவளை வெறுப்பவர்களையும் அவள் நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு இவ்வளவு தூரம் கெடுதல் செய்த அந்தவளை அவள் நினைத்துக் கொள்வாளவர் அவளை வெறுக்கவில்லை என்றாலும் அவரை ஒரு எதிரியாக பாவித்து அவருக்காக சந்தோஷமாக பிரார்த்தனை செய்வாள். பிரார்த்தனை சமயத்தில்தான் அவளால் இளவரசர் ஆண்ட்ரூவையும் அந்தவளையும் பற்றி தெளிவாகவும் அமைதியாகவும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் கடவுளிடம் அவளுக்கு ஏற்பட்டிருந்த பயபக்தியோடும் ஆச்சரியத்தோடும் ஒப்பிடும் போது மனிதர்கள் என்ற முறையில் அவர்கள் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த உணர்ச்சிகள் வெகு அற்புதமாக தோன்றின. சக்கரவர்த்தியின் குடும்பத்தினருக்காகவும் குருக்கள் சங்கத்திற்காகவும் அவர்கள் பிரார்த்தனை நடத்திய போது அவள் தாழ்மையோடு தலை குனிந்து சிலுவை குறி செய்து அவளுக்கு அது புரியாவிட்டாலும் அந்த குருக்கள் சங்கத்தை நேசிப்பதாகவும் அதை பற்றி தனக்கு சந்தேகம் இல்லையென்றும் அதற்காக பிரார்த்தனை செய்வதாகவும் அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். சமுதாய விண்ணப்பத்தை உதவி குரு சொல்லி முடித்ததும் தமது வெளிச்சட்டையினால் தமது மார்பில் சிலுவை குறிகாட்டிச் சொன்னதாவது: நம்மையும் நம்முடைய முழு வாழ்க்கையையும் கிறிஸ்துவான அந்த ஆண்டவரிடம் ஒப்புவிப்போமாக, கடவுளிடம் நம்மை ஒப்புவிப்போமாக என்று நட்டாஷா தனக்குள்ளேயே திரும்பிச் சொன்னாள். கர்த்தரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புவிக்கிறேன் என்று அவள் நினைத்தாள். எனக்கு எதுவும் தேவையில்லை, எதையும் நான் விரும்பவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய சித்தத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை எனக்கு நீர் சொல்லிக் கொடுப்பீராக என்று நட்டாஷா அமைதியற்ற உணர்ச்சிகள் அவள் உள்ளத்தில் பொங்க பிரார்த்தனை செய்தாள். அவள் தனக்கு சிலுவை குறி காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய மெல்லிய கரங்களை கீழே தொங்கவிட்டிருந்தாள். எந்த நிமிஷமும் கண்காணாத ஒரு சக்தி வந்து அவளை எடுத்துக்கொண்டு அவளை அவளிடமிருந்தும் அவளுடைய வருத்தங்களில் இருந்தும் ஆசைகளில் இருந்தும் விசாரங்களில் இருந்தும் நம்பிக்கைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் விடுதலை செய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதைப் போல காணப்பட்டாள். தனது குமாரியின் தெளிந்த முகத்தையும் பிரகாசமான கண்களையும் பல தடவைகள் திரும்பி பார்த்த கோமகள் அவளுக்கு உதவி செய்யுமாறு கடவுளை பிரார்த்தித்தாள். அந்த பிரார்த்தனையின் மத்தியில் எதிர்பாராத விதத்தில் வழக்கமாக அப்படி இல்லை என்பதை நட்டாஷா நன்றாய் அறிவாள். அந்த உதவி கூறு ஒரு சிறிய மணையை திருமூர்த்தி ஞாயிறன்று எந்த மணையில் அவர் முழங்கால் படியிட்டு பிரார்த்தனை செய்தாரோ அந்த மணையை பரிசுத்த கதவுகளுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தார். பிரதான குரு தலையில் சிவப்பு வெல்வெட் குல்லாயோடு வெளியே வந்தார். தமது தலை முடியை சரி செய்து கொண்டு சிரமத்தோடு முழங்கால் படியிட்டார். ஒவ்வொருவரும் அவர் செய்ததைப் போல செய்தார்கள். ஒவ்வொருவரும் ஆச்சரியம் கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அதன் பின்னால் குருக்கள் சங்கத்திலிருந்து அப்பொழுதுதான் வந்த பிரார்த்தனை ஆரம்பமாயிற்று. எதிரிகளின் படையெடுப்பில் இருந்து ருஹ்யாவை காப்பாற்ற வேண்டும் என்பதே அந்த பிரார்த்தனை. பலத்தின் கர்த்தாவே, எங்கள் இரட்சக கடவுளே என்று அந்த பிரதான குரு தெளிவான ஆனால் வாய்ச்சாலகம் இல்லாத அமைதியான குரலில் ஆரம்பித்தார். இம்மாதிரி ஒரு ஸ்லாவ் குருக்கள்தான் வாசிக்க முடியும். அம்மாதிரி வாசிப்பது மிகுந்த வேகமாக ஒரு ருஷ்ய உள்ளத்தில் பதிய முடியும். பலத்தின் கர்த்தாவே, எங்கள் இரட்சக கடவுளே, இந்த நாளை கருணையோடு பார்த்து உம்முடைய தாழ்மையான மக்களை ஆசீர்வதித்து தயாளம் கொண்டு நாங்கள் சொல்லுவதைக் கேட்டு எங்களை காப்பாற்றி எங்கள் மீது கருணை கொள்வீராக. இந்த எதிரி உமது நாட்டை கலக்குகிறான், உலகம் முழுவதையும் நாசமாக்க விரும்புகிறான். எங்களுக்கு விரோதமாக அவன் கிளம்பியிருக்கிறான். உமது ராஜ்யத்தை கவிழ்ப்பதற்காகவும் உமது அருமையான ஜெருசலத்தையும்
உமக்கு பிரியமான ருஹ்யாவையும் நாசமாக்குவதற்காகவும் உமது கோயில்களை பாழாக்கி உமது பலி பீடங்களை தகர்த்து எறிந்து நமது பரிசுத்த கோயில்களை அசுத்தப்படுத்துவதற்காகவும் இந்த அநியாயமான மக்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எவ்வளவு காலம்தான் கடவுளே, எவ்வளவு காலம்தான் இந்த துஷ்டர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பது? எவ்வளவு காலம்தான் அவர்கள் அந்த அநியாயமான அதிகாரத்தை உபயோகித்துக் கொண்டிருப்பது? ஆண்டவனே, நாங்கள் உம்மிடம் செய்யும் பிரார்த்தனையை கேட்பீராக. எங்களுடைய மிகுந்த கருணை கொண்ட சக்கரவர்த்தியான அலெக்சாண்டர் பாவ்லாவிச்சுக்கு உம்முடைய பலத்தை கொடுத்து அவரை பலப்படுத்துவீராக. அவருடைய நேர்மையையும் பணிவையும் கவனிப்பீராக. அவருடைய நியாயத் தன்மைக்கு தக்கபடி அவருக்கு பரிசளிப்பீராக. உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல்களாகிய எங்களை அது பாதுகாக்குமாக. அவருடைய மந்திரிகளையும் அவர் மேற்கொள்ளும் காரியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ராஜ்யத்தை உம்முடைய பராக்கிரமத்தால் பலப்படுத்துவீராக. நீர் அமாலேக் மீது மோசசுக்கு கொடுத்ததைப் போலவும் மிடியன் மீது கிடியனுக்கு கொடுத்ததைப் போலவும் கோலியத் மீது தேவிட்டுக்கு கொடுத்ததைப் போலவும் அவருடைய எதிரி மீது அவருக்கு வெற்றியை கொடுப்பீராக. அவருடைய இராணுவத்தை காப்பாற்றி உமது பெயரால் ஆயுதம் தாங்கி நிற்பவர்களுக்கு பித்தளையினாலான வில்களை கொடுத்து சண்டை போடுவதற்கு வேண்டிய தைரியத்தை கொடுப்பீராக. ஈட்டியையும் கேடயத்தையும் தாங்கி எங்களை காப்பாற்ற புறப்படுவீராக. எங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களை கலக்கி அவமானப்படுத்துவீராக. காற்றுக்கு முன்பாக தூசி எப்படி இருக்குமோ அதே மாதிரி உம்முடைய விசுவாசமுள்ள வீரர்கள் முன்பாக அவர்கள் தோன்றும்படி செய்வீராக. உம்முடைய பராக்கிரம தேவதை அவர்களை குழப்பம் அடையச் செய்து அவர்களை ஓடும்படி செய்யுமாக. அவர்களுக்கு தெரியாதபடி அவர்களை வலைகளுக்குள் அகப்படும்படி செய்து அவர்கள் இரகசியமாக செய்த சூழ்ச்சிகள் அவர்களுக்கு விரோதமாக திரும்பும்படி செய்வீராக. உம்முடைய சேவகர்களின் காலடியில் அவர்கள் வந்து விழுந்து அவர்களை நமது துருப்புகள் சமட்டும்படி செய்வீராக. ஆண்டவனே, உம்மில் சிறியவர்களையும் பெரியவர்களையும் காப்பாற்ற முடியும். நீர் கடவுள். உமக்கு எதிராக மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. எங்கள் தந்தைகளின் கடவுளே, பழைய காலத்திலிருந்தே நீர் கருணையையும் அன்பையும் அருளி வந்திருக்கிறீர் என்பதை நினைவு கூர்வீராக. எங்களிடம் இருந்து உமது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டாம். இந்த உபயோகமற்றவர்கள் மீது கருணை கொள்ளுவீராக. எங்களுடைய அநியாயங்களையும் பாவங்களையும் உம்முடைய மகா பெரிய நல்ல குணத்தினாலும் கருணையினாலும் பொருட்படுத்தாமல் இருப்பீராக. எங்களுடைய உள்ளத்தில் ஒரு இருதயத்தை தோற்றுவித்து எங்களுக்குள் ஒரு நேர்மையான உணர்ச்சியை உண்டு பண்ணி உம்மீது எங்களுக்குள்ள விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. எங்களுடைய நம்பிக்கைக்கு அரண் செய்து ஒருவர் மீது மற்றொருவருக்கு உண்மையான அன்பு ஏற்படும்படி தூண்டுவீராக. பரம்பரையாக எங்களுக்கும் எங்கள் தந்தையருக்கும் நீர் கொடுத்ததை பாதுகாப்பதற்கு ஒரு நேர்மையான ஒற்றுமை உணர்ச்சியை கொடுப்பீராக. உம்மால் புனிதப்படுத்தப்பட்டவர்களின் நன்மைக்கு விரோதமாக அந்த பொல்லாதவனின் செங்கோல் உயர விடாமல் செய்வீராக. நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் உறுதிப்பாடு வைத்துள்ள எங்கள் கடவுளே, உமது கருணைக்காக நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையில் எங்களிடம் குழப்பம் ஏற்படாதபடி செய்வீராக. உமது ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களையும் நமது புராதன மதத்தைச் சேர்ந்தவர்களையும் வெறுக்கிறவர்கள் அதை பார்த்து அவர்கள் அவமானம் அடைந்து நாசமாகும்படி செய்வீராக. அதன் மூலம் நீர்தான் கடவுள் என்பதையும் நாங்கள் உமது மக்கள் என்பதையும் எல்லா நாட்டவர்களும் தெரிந்து கொள்ளும்படி செய்வீராக. கடவுளே, இன்றே உமது கருணையை எங்களுக்கு காட்டி உம்முடைய இரட்சையை எங்களுக்கு கொடுப்பீராக. உமது கருணையினால் உமது சேவகர்களின் இருதயங்கள் மகிழ்ச்சி அடையும்படி செய்வீராக. நமது எதிரிகளை அடித்து வீழ்ச்சி உமது சேவகர்களின் வாதங்களுக்கு அடியில் சீக்கிரமாக அவர்கள் நாசமடையும்படி செய்வீராக. ஏனெனில் நீர்தான் பாதுகாப்பு, நீர்தான் ஆதரவாளர். உம்மீது நம்பகம் வைத்திருப்பவர்களுக்கு நீர்தான் வெற்றி. உமக்கு பிதா, மகன், பரிசுத்த ஆவி பொழுதும் எப்பொழுதும் முடிவில்லாத உலகத்தில் எல்லா மகிமையும் ஏற்படுவதாக. ஆமென். நட்டாஷாவின் ஏங்கி நின்ற உள்ளத்தில் இந்த பிரார்த்தனை பலமாய் பதிந்தது. அமாலேக் மீது மோசசுக்கும் மிடியன் மீது கிடியனுக்கும் கோலியத் மீது தேவிட்டுக்கும் ஏற்பட்ட வெற்றிகளைப் பற்றி சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையையும் உமது ஜெருசலத்தை நாசமாக்குவதைப் பற்றி சொல்லியதையும் அவள் கவனமாய் கேட்டாள். அவள் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த கனிவோடும் உணர்ச்சியோடும் கடவுளை பிரார்த்தித்தாள். ஆனால் கடவுளை அந்த பிரார்த்தனையில் அவள் என்ன கேட்டுக்கொண்டாள் என்பதை பூரணமாய் அறியாமல் இருந்தாள். நேர்மையான உணர்ச்சிக்கும் நம்பிக்கையினாலும் பற்றுதலினாலும் உள்ளத்தை பலப்படுத்துவதற்கும் அன்பினால் அது உற்சாகம் அடையும்படி செய்வதற்கும் மனப்பூர்வமாக அந்த பிரார்த்தனையில் அவள் கலந்து கொண்டாள். ஆனால் அவளுடைய விரோதிகளை காலின் கீழ் போட்டு நசுக்க வேண்டும் என்று அவளால் பிரார்த்தனை செய்ய முடியவில்லை. ஏனெனில்
சில நிமிஷங்களுக்கு முன்புதான் தன்னுடைய எதிரிகளுக்காக அவள் பிரார்த்தனை செய்தபோது, அப்படி பிரார்த்தனை செய்வதற்கு தனக்கு அதிகமான எதிரிகள் இல்லையே என்று அவள் நினைத்தாள். ஆனால் முழங்கால் படியிட்டு நடந்த பிரார்த்தனையின் புனிதத்தைப் பற்றி அவள் சந்தேகப்படவும் இல்லை. மனிதர்கள் தங்கள் பாவங்களுக்காக அடையும் தண்டனைகளைப் பற்றியும் முக்கியமாக தனது பாவங்களைப் பற்றியும் அவள் நினைத்தபோது அவளுடைய உள்ளத்தில் பக்தியும் நடுக்கமும் கொண்ட பயபக்தி ஏற்பட்டது. தன்னையும் கூட கடவுள் மன்னித்து எல்லாருக்கும் தனக்கும் கூட சாந்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படி பிரார்த்தித்தாள். அவளுடைய பிரார்த்தனையை கடவுள் கேட்டதாக அவளுக்கு தோன்றியது. 9.19 நட்டாஷாவின் நன்றியுள்ள பார்வை மனதில் இன்னமும் ஸ்பஷ்டமாயிருக்கும் போது ராஸ்தோக்களின் வீட்டை விட்டு பீயர் வெளியே வந்தார். வானத்தில் நிலையாக பதிந்திருப்பது போல தோன்றிய அந்த வால் நட்சத்திரத்தையும் அவர் உணர்ந்தார். அன்று முதல் இகரபோக காரியங்கள் எல்லாம் உபயோகமற்றவை என்றோ வீண் பெருமை கொண்டதென்றோ அவர் மனதில் தோன்றி அவரை இடைவிடாமல் துன்புறுத்தி வந்த அந்த பிரச்சனை இப்பொழுது அவரிடம் தோன்றவில்லை. ஏன், இதற்காக என்ற பயங்கரமான கேள்விகள் அவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்த போதிலும் அடிக்கடி அவரிடம் வந்து தோன்றுவதுண்டு. அந்த கேள்விக்கு பதிலாக வேறொன்று அவர் மனதில் தோன்றியது. அந்த கேள்விக்கு பதிலோ அல்லது மற்றொரு கேள்வியோ அவரிடம் வந்து தோன்றுவதில்லை. ஆனால் அவளுடைய உருவம் ஒன்றே அவருடைய மனதில் வந்து நின்றது. அவர் எதையாவது கவனித்துக் கொண்டிருக்கும் போதும் அல்லது எதிலாவது கலந்து கொண்டிருக்கும் போதும் அல்லது சாதாரண உரையாடல்களில் அவர் ஈடுபட்டிருக்கும் போதும் மக்களின் அறியாமை அல்லது இழிவான செய்கைகளைப் பற்றி அவர் கேட்கும் போதும் அல்லது வாசிக்கும் போதும் முன்பு அவர் கொண்டதைப் போல பயங்கரம் கொள்வதில்லை. இவையெல்லாம் புத்திக்கு எட்டாதவைகளாகவும் தற்காலிகமாகவும் இருக்கும்போது இதற்காக இம்மாதிரி விஷயங்களில் மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் தம்மை கேட்டுக்கொள்வதுமில்லை. ஆனால் கடைசியாக அவளை பார்த்த அதே உருவத்தை அவர் நினைவில் கொண்டிருந்தார். அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் மறைந்துவிட்டன. அவரை துன்புறுத்தி வந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவள் பதில் கொடுத்து விட்டாள் என்பதல்ல, ஆனால் அவளைப் பற்றி அவர் உருவம் கொண்டிருந்த நினைப்பானது அவரை மற்றொரு உலகத்திற்கு அந்தார். தம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று புதிதாக தோன்றுவது போல அவர் மாற்றியது. ஒரு பிரகாசமான, ஒருவரை சரியென்றோ தப்பென்றோ சொல்ல முடியாத ஆத்மார்த்தக செய்கைகள் நிறைந்த உலகத்திற்கு அவர் மாறிவிட்டார். வாழக்கூடிய பெருமையுள்ள அழகும் காதலும் நிறைந்த ஒரு உலகத்திற்கு அவர் மாறிவிட்டார். எந்த விதமான இகலோக இழிவான விஷயங்கள் அவருக்கு தோன்றிய போதிலும் அவர் பின்வருமாறு தமக்குள் சொல்லிக் கொள்வார். என் என்பவர் தமது நாட்டையோ அல்லது ஜார் சக்கரவர்த்தியையோ ஏமாற்றி பணத்தை சுருட்டிக் கொண்டார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த மனிதருக்கு நமது நாடும் சக்கரவர்த்தியும் பட்டங்கள் அளிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதனால் என்ன வந்துவிட்டது? நேற்று என்னை பார்த்து அவள் புன்முறுவல் கொண்டாள். மீண்டும் வரவேண்டுமென்று அவள் என்னிடம் சொன்னாள். நான் அவளை காதலிக்கிறேன். வேறு யாருக்கும் அது எப்பொழுதும் தெரியப்போவதில்லை. அவருடைய ஆத்மா அமைதியும் சாந்தமும் அடைந்ததாக அவர் உணர்ந்தார். வீயர் இன்னமும் உயர் வட்டாரங்களில் கலந்து வந்தார். ஏராளமாய் குடித்தும் பழைய விதமான சோம்பேறித்தனமான வியர்த்தமான வாழ்க்கையை நடத்தியும் வந்தார். ஏனெனில் ராஸ்தோக்களின் வீட்டில் அவர் செலவிட்ட நேரம் போக மீதி நேரத்தை அவர் எப்படியாவது செலவிட்டாக வேண்டும். மாஸ்கோவில் அவருக்கு ஏற்பட்ட பழக்கங்களும் ஒரு வேமாக உருவெடுத்து அவர் தடுக்க முடியாத விதத்தில் அவரை தள்ளிக்கொண்டு போயின. ஆனால் யுத்த முனையிலிருந்து மனதிற்கு கஷ்டமான அறிக்கைகள் அதிகமாக வர ஆரம்பித்தன. நட்டாஷாவின் ஆரோக்கியமும் அபிவிருத்தி அடைய ஆரம்பித்தது. அதனால் அவளிடம் அவருக்கு முன்பு தோன்றி வந்த கவலையோடு கூடிய இரக்க உணர்ச்சி இப்பொழுது ஏற்படுவதில்லை. அந்த யுத்த செய்திகளினால் அவரால் காரணம் சொல்ல முடியாத ஒரு மனக்குழப்பம் அவரை பற்றி கொண்டது. இப்பொழுது இருக்கிற நிலைமை வெகு காலம் நீடிக்க முடியாது என்று அவர் உணர்ந்தார். ஒரு பெரிய பயங்கரமான விபத்து வரப்போவதாகவும் அது அவருடைய முழு வாழ்க்கையையும் மாற்றி விடுமென்றும் அவர் நினைத்தார். அந்த வரப்போகிற பேராபத்திற்கான அறிகுறிகளை அவர் ஆத்திரத்தோடு ஒவ்வொரு பக்கமும் தேடினார். அவருடைய சகோதர பிரி மேசன்களில் ஒருவர் அவருக்கு நெப்போலியனை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்து காட்டினார். அது செயின்ட் ஜானின் அறிவிப்பில் உள்ளது. 13வது அத்தியாயத்தில் 18வது சுலோகத்தில் அந்த அறிவிப்பு ஆகமத்தில் சொல்லப்பட்டிருப்பதாவது: இதோ இருக்கிறது மெய்ஞானம். இதை அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அந்த மிருகத்தின் எண்ணிக்கையை காட்டுவார்களாக. ஏனெனில் அந்த எண்ணிக்கை ஒரு மனிதனுடைய தாகம். அந்த எண்ணிக்கை 66. அந்த அறிவிப்பு ஆகமத்தில்
அதே அத்தியாயத்தில் 5-வது சுலோகத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய விஷயங்களையும் தெய்வ நிந்தனையான விஷயங்களையும் பேசுவதற்கு அவனுக்கு ஒரு வாய் உண்டு. 42 மாதங்களும் வரையில் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கையை கூட்டி பார்ப்பதற்கு ஆங்கில எழுத்துக்களில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஹீப்ரு மொழியில் உள்ளது. பின்கண்ட விதமாக அதன் எண்ணிக்கைகளை கூட்ட வேண்டும். பிரெஞ்சு பாஷையில் நெப்போலியன் சக்கரவர்த்தி என்று எழுதி அதற்குரிய எண்ணிக்கைகளை போட்டு கூட்டியனால் 666 வருகிறது. ஆகவே அந்த அறிவிப்பு ஆகமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்த அந்த மிருகம் நெப்போலியன்தான் என்று ஏற்படுகிறது. அதே முறையில் 42 என்ற வார்த்தைக்குரிய எண்ணிக்கைகளை கூட்டினாலும் அதே 666 தான் வருகிறது. பெரிய காரியங்களையும் தெய்வ நிந்தனைகளையும் இதில் இருந்து நெப்போலியனின் அதிகாரத்துக்கு கடைசியாக குறிப்பிடப்பட்டிருந்த வருஷம் 1712 என்று ஏற்படுகிறது. அந்த வருஷத்தில்தான் பிரெஞ்சு சக்கரவர்த்திக்கு 42 வயது ஆகிறது. இந்த தீர்க்க தரிசனம் வீயருக்கு மிகவும் பிடித்தமாய் இருந்தது. அவர் அந்த மிருகத்தின் அதிகாரத்தை அழிக்கக்கூடியது எது என்பதை தமக்கு தாமே அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த எண்ணிக்கை முறையை கையாண்டு பற்பல விதமான எழுத்துக்களை சேர்த்து அவற்றிற்குரிய எண்ணிக்கைகளை போட்டு கூட்டி பார்த்து இதற்கு விடையை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி என்றும் பெயர்களை எழுதி அவற்றிற்குரிய எண்ணிக்கைகளை போட்டு கூட்டி பார்த்தார். இந்த தொகைகள் எல்லாம் 66 மேலாகவோ கீழாகவோ காணப்பட்டன. அம்மாதிரி அவர் கூட்டிக் கொண்டிருக்கும் போது தமது பெயரையும் எழுதி கூட்டி பார்த்தார். அதுவும் சரியாக வரவில்லை. பின்னால் எழுத்துக்களில் சிலவற்றை மாற்றி பார்த்தார். அதிலும் விரும்பிய பலன் கிடைக்கவில்லை. அந்த கேள்விக்கு பதில் தமது பெயரில் இருக்குமானால் தமது நாட்டின் பெயரையும் சேர்த்து கூட்டி பார்க்க வேண்டுமென்று அவருக்கு தோன்றியது. அப்படி கூட்டி பார்த்தபோது 671 என்று விடை கிடைத்து இப்பொழுது 5 அதிகமாய் இருக்கிறது. இ என்ற எழுத்து 5 எண்ணிக்கை கொண்டது. அந்த இ என்ற எழுத்தை எடுத்துவிட்டு வீயர் தமக்கு வேண்டிய பதிலை பெற்றார். அது தவறானது என்றாலும் இந்த எண்ணிக்கை முடிவினால் அவர் உற்சாகம் கொண்டார். அந்த அறிவிப்பு ஆகமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்த அந்த பெரிய சம்பவத்தோடு இவர் எப்படி எம்மாதிரியாக சம்பந்தப்பட்டவர் என்பது வீயருக்கு தெரியாது. என்றாலும் அந்த சம்பந்தத்தை அவர் ஒரு வினாடி கூட சந்தேகிக்கவில்லை. நட்டாஷா மீது அவர் கொண்ட காதல், கிறிஸ்தவ துரோகி நெப்போலியன், படையெடுப்பு, வால் நட்சத்திரம், 666, நெப்போலியன் சக்கரவர்த்தி, ரூஷிய பெஜகான், இவையெல்லாம் பக்குவம் அடைந்த அந்த சூனியத்தால் மூடப்பட்ட அற்பத்தனமான சூழ்நிலை கொண்ட மாஸ்கோ பழக்க வழக்கங்களில் இருந்து தம்மை விடுவித்து ஒரு பெரிய வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் தம்மை நடத்திச் செல்வதற்காக இவையெல்லாம் பக்குவம் அடைந்து முடிவு பெற வேண்டும். விசேஷ பிரார்த்தனை நடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாளன்று ராஸ்தோக்களுக்கு ஒன்று கொண்டு வருவதாக வீயர் கூறியிருந்தார். கோமகன் ராஸ்தாப்சேனை அவருக்கு நன்றாக பழக்கமுண்டு. மக்களுக்கு விடுத்த பிரகடனத்தையும் இராணுவத்தை பற்றிய கடைசியாக வந்த செய்தியையும் கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார். காலையில் ராஸ்தாப்சேனின் மாளிகைக்கு போனார். இராணுவத்தில் இருந்து அப்பொழுதுதான் வந்திருந்த ஒரு தூதரை அங்கே அவர் பார்த்தார். அவரை வீயருக்கு முன்பே பழக்கமுண்டு. மாஸ்கோ நடன கச்சேரிகளில் அந்த தூதர் அடிக்கடி நடனமாடுவதுண்டு. தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதை தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன்.